ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸில் என்ன கிளியர் பண்ணிட்டோம். இப்போ கிளியர் பண்ணால என்ன ஒரு 1,33,000 பேரில் வெறும் ஒரு 3,700 நபராக வர்றோம் அப்படின்னா அதுவே வந்து முதல்ல வந்து ஒரு சாதனை தான். அப்போ நம்மக்கிட்ட என்ன வி ஹேவ் சம் பொட்டென்ஷியல். அதனால் தைரியமாக இருக்கலாம். ரைட். அடுத்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இப்போ சார் குரூப் 1 மெயின்ஸுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கவா வேண்டாமா? ஏன்னா 66 போஸ்ட் தான் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது தானே. நிறைய பேருக்கு அதாவது வந்து நான் எல்லாரோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னு இல்லாமல் இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுனால என்ன நிறைய பேர் கேட்பாங்க, சார் 66 போஸ்ட் தான் இருக்குது, ரிசர்வேஷன் படியெல்லாம் பார்த்தா வருமா வராதா, இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். 66 போஸ்ட் இருந்தாலும் நமக்கு தேவை என்ன ஒரே ஒரு போஸ்ட். அப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா நம்ம டாப் ரேங்க்குள்ள ஒரு 10-20 ரேங்க்குள்ளே வந்தோம்னா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகுங்க. சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா வந்து அது வருதோ இல்லையோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம். நீங்கள் முதல்ல வந்து அவுட்புட்டை பார்த்து பார்த்து படிச்சிங்கன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையை என்ன முழுமையாக செய்யவே முடியாது. ரைட். அடுத்து வந்து நம்ம இந்த பேட்சுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த கோட் நேம் அப்படிங்கிறது நையப்புடை. தெரியுமா? ஆத்திச்சூடி படிச்சிருப்பீங்க. சரியா? ஆத்திச்சூடி யாரெல்லாம் எழுதியிருக்கா? பாரதி எழுதுனது வந்து புதிய ஆத்திச்சூடி. அதாவது வந்து நம்ம நினைப்போம் திருக்குறள் தான் வந்து 7 வார்த்தைகளில் சில விஷயங்களை சொல்லுது அப்படின்ட்டு. ஆனால் 3 வார்த்தையில் அதை விட நறுக்குன்னு என்ன அவையார் அறம் செய்ய விரும்பு, அது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, அது தமிழ் இலக்கியத்துக்குள்ளே போக வேண்டாம், அது போய்கிட்டே இருக்கும். அப்போ இதில் வந்து நையப்புடை அப்படின்னா என்ன அர்த்தம்? நையப்புடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை எங்கேயாவது சும்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. நையப்புடை அப்படின்னா அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நையப்புடை அதற்கான முழுமையான அர்த்தம் என்னன்னா ஒரு செயலை வந்து என்ன எந்தவித குறைபாடும் இல்லாமல் முழுமையாக செஞ்சு முடிக்கிறதா என்ன அப்படின்னா நையப்புடை அப்படிங்கிறது. ஸோ அதனால் என்ன பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூழல் இருந்தால் என்ன நையப்புடை அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கோம். சரியா? ஓகே. பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னா என்ன? திருக்குறள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க இந்த திருக்குறளை. அப்படின்னா என்ன? அப்படி கிடையாது. நையப்புடை அப்படிங்கிறது வேற விஷயம். இப்போ ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதுக்கு வந்து நமக்கு சில எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா வந்து பொருள் கருவி காலம் வினை. சரியா? பொருள் அப்படின்னா என்ன? தேர்வு. சரியா? அதுக்கான கருவி என்ன? எழுத்து பயிற்சி. காலம் அப்படின்னா என்ன? இந்த 100 நாள் தான். சரியா? அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது இதுதான் முக்கியம். நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் பல வருஷம் படிக்கலாம், நீங்க 24/7 கூட படிக்கலாம். ஆனா இந்த 100 நாள்ல ஒருத்தங்க வந்து இந்த இறுதி கட்டத்தில் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களோ, இதுல ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த கடைசி 3 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதுல யார் வந்து இது எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்றாங்களோ அவங்களால தான் கிளியர் பண்ண முடியும். ஒருத்தங்க 10 வருஷம் படிக்கலாம், 15 வருஷம் படிக்கலாம், டசன்ட் மேட்டர், ஒண்ணுமே இல்லை. குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு இப்போ நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க உங்களை விட என்ன சீனியராக இருந்திருக்கலாம், பல மெயின்ஸ் எழுதியிருக்கலாம், ஆனால் என்ன கிளியர் ப்ரிலிம்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இல்லை, உங்களுக்கே தெரியும், தே ஹேவ் நாலேஜ். பட் ஆனால் என்னன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களால என்ன சிறப்பாக செயல்பட முடியல அப்படிங்கிறதான் காரணம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் கருவி காலம்னா ரைட்டிங் ப்ராக்டிஸு, ப்ராப்பரான என்ன ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு, செய்யக்கூடிய வேலையை வந்து என்ன முழுமையாக செய்கிறோம். சரியா? அது சின்ன வேலை பெரிய வேலைலாம் கிடையாது, எந்த வேலையை செஞ்சாலும் என்ன இது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், பட் இப்போதைக்கு என்ன ஒரு சொல்ல வேண்டிய கட்டாயம். ஃபோனில் வந்து உங்கள் இதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதை நம்ம எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. அதனால் திரும்ப திரும்ப கேட்கும்போது அதனால் சொல்லிடலாம் அப்படின்ட்டு என்கிட்ட லாஸ்ட் டைம் என்ன ஒரு 153 பீப்புள் படித்தாங்க. சரியா? ஸோ ரெகுலரில் வந்து என்னென்னா ஒரு 60-65 பேர்கிட்ட படிச்சிருப்பாங்க.
போஸ்டல் ஆன்லைன்லாம் என்ன ரிமைனிங் உள்ளவங்க இதில் 13 பேர் இன்டர்வியூ போனாங்க. அதில் வந்து 4 பேர், 2 டிசி சதீஷ்குமார் அண்டு தீபா அப்படிங்கிறவங்க, அடுத்து வந்து ஒரு டிஎஸ்பி காமாட்சி அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ காமாட்சி அவங்க மதுரை, அவங்க இங்கே வந்து தங்கி படித்தாங்க. ஆல்ரெடி அவங்க என்ன குரூப் ஏ சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணாங்க. சரியா? ஆக்சுவலி எனக்கே அது தெரியாது. எப்போ அப்படின்னா வந்து அவங்க வந்து 10th ப்ரைவேட்டு, +2 ப்ரைவேட்டு, டிகிரி ப்ரைவேட்னு எனக்கே தெரியாது. சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன அது வேற ஒரு பேப்பரில் வருது, வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. அவங்கள கூட நான் மார்க்கெட் பண்ணல, பேச வைக்கல. சரியா? அந்த கேண்டிடேட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இத்தனைக்கும். சரியா? ஆனால் 3 மாதத்தில் வந்து என்ன ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மேலேருந்து வந்தாங்க, லீவ் உடனே கிடைக்காதனால மே 1 வந்தாங்க. பட் கிட்டத்தட்ட 2.5 மாதம் தான் இது பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த கேண்டிடேட். அப்புறம் அக்ஷயான்னு ஒருத்தங்க, அக்ஷயாங்கிறவங்க வந்து 71வது ரேங்க். இதில் என்னென்னா எல்லாருக்குமே வந்து என்ன இந்த இன்டர்வியூவில் வந்து லோ மார்க், எல்லாரும் கூடுதலாக கொஞ்சம் மார்க் வாங்கியிருந்தா என்ன ரேங்க்கில் முன்னாடி வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க தான் டிஎஸ்பி. ஆக்சுவலி இது ஆஃப்டர் மேரேஜ். சரியா? கிட்டத்தட்ட வந்து என்ன 17 வயசுலேயோ 18 வயசுலேயோ அவங்க மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கார். ஆக்சுவலி இவங்களோட இவருக்கு தான் எல்லாம் தெரியும். ரிசர்வேஷன் முதற்கொண்டு, ரோஸ்டர் முதற்கொண்டு, ஹி நியூஸ் எவ்ரிதிங், எல்லாமே தெரியும். சரியா? அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து குரூப் 2 நம்ம மெயின்ஸ் நம்ம கிட்ட தான் படித்தாங்க. ஸ்டேட் லெவலில் 59,000 ரேங்க், ஆனால் ஜாயின் பண்ணல. ஓகே, சரி. அடுத்த கேள்வி, நம்ம டைரக்டா வந்து என்ன கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நான் குரூப் 1 ஓகே, நான் குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்? சரியா? எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுலாம் ரெண்டாவது. அதாவது வந்து வெறுமனே வந்து இந்த அங்கே தான் இருக்குது இப்படி இந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி 2 கிலோமீட்டர் சொன்னால் போய்கிட்டே தான் இருக்க வேண்டியதான். பட் நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன நம்மளால் தொடர்ச்சியாக வந்து பயணிக்க முடியும். சரி, இந்த வருஷம் எவ்வளோ எடுக்க வேண்டியிருக்கும் தோராயமா? எவ்வளோ எடுத்தால் வந்து இவள் கேட்ட இன்டர்வியூ கால்? 600, 750 மார்க்குக்கு 600 மார்க் எடுக்க முடியுமா? We can fix target as a 600. பட் நம்மளால என்ன பிட்வீன் த ரேஞ்ச் ஒரு 500ல இருந்து 550 வரைக்கும் என்ன எடுக்க முடியும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய அதுல எல்லாம் ட்ரிக் வச்சிருக்காங்க. டவுன் ஸ்கேலிங் மெத்தட்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த டவுன் ஸ்கேலிங் மெத்தட் அப்படின்னா நம்ம பேப்பர் எவாலுவேட் பண்றாங்க இல்லையா, ஆவரேஜ் தான் பண்ணி போடுவாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ல பாக்குற மாதிரி ஒரு முறை திருத்தி 100க்கு 99, 98 போட மாட்டாங்க. இங்க 2 பேர் திருத்துவாங்க, எவாலுவேஷன் 1 அண்ட் எவாலுவேஷன் 2. இந்த இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தருடைய எவாலுவேஷன். பேப்பர் 1க்கு எவாலுவேஷன் 1 இந்த மேலே போட்டிருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒருத்தங்க திருத்துவாங்க. அடுத்து பேப்பர் 2 இதே மாதிரி என்ன அதே பேப்பரை இன்னொருத்தங்க திருத்துவாங்க. இந்த ரெண்டுடைய ஆவரேஜ் என்ன, இப்போ 110 இருக்கா, இங்கே 108.5 இருக்கு. இது ரெண்டையும் கூட்டி டிவைட் பை 2 அப்படிங்கிறது தான் நம்முடைய மார்க். இதில் 50% மேலே வேரி ஆச்சு அப்படின்னா தேர்ட் எவாலுவேஷன் போகும். தேர்ட் எவாலுவேஷன் போனால் என்ன 3 மார்க்கையும் கூட்டி டிவைடட் பை 3 அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு விஷயம். அதனால டவுன் ஸ்கேலிங் அவ்வளோதான் வந்து எடுக்க முடியும். சரியா? ஒரு கொஷினுக்கு மேக்சிமம் எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 13 மார்க் வரைக்கும் என்ன போட்டிருக்காங்க. சரியா? 13 மார்க் வரைக்கும்லாம் வந்து போடுறாங்க. ஒரு மார்க் ஒரு கொஷினுக்கு என்ன 2 மார்க் அப்படிங்கிறது வந்து குறையுது. மேத்ஸ்க்குலாம் என்ன ஃபுல் மார்க் குறையும். சரி, மேத்ஸ்க்குலாம் வந்து ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. நல்லா பாருங்க. அதாவது வந்து சில கேள்விக்கு இருக்கு 6வது நம்பர் கேள்விக்கு வந்து 13 மார்க் போட்டிருக்காங்களா, இங்க எத்தனை மார்க் போட்டிருக்காங்க? 7 மார்க். கடந்த முறை இவங்க எவாலுவேஷன்ல பண்ண தப்பு, டிஎன்பிஎஸ்சி பண்ண தப்பு இதுதான். போல்டாவே சொல்லுவேன். சரியா? பிகாஸ் எனக்கு தெரியும் எவ்வளவு கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து எழுதுனாங்க. அவங்க பேப்பரை வந்து இப்போ இது என்னுடைய கேண்டிடேட் பேப்பர். இந்த நாங்கள் ஏன்னா நான் போன டைமே ஸ்பாட் டெஸ்ட் தான் ஃபாலோ பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து என்ன கொஷின் பேப்பருமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தான் பண்ணோம். ஸ்பாட் டெஸ்ட் எழுதியுமே வரல அப்படிங்கிறதுல தான் இது பண்ணும்போது தான் நிறைய தேடும் போது தான் தெரிய வந்துச்சு இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு.
சரியா? இப்படி தான் வந்து நமக்கு இருக்கும். ரைட். சரி, இப்போ 550 மார்க் 600 மார்க் இருக்குன்னா என்னெல்லாம் பண்ணணும்? படித்தா மட்டும் போதுமா? எழுதுனா மட்டும் போதுமா? மார்க் போடணும், திருத்துறவங்க போடணும். அது வந்து டைரெக்டாக அவங்களே பார்த்துடலாமே. இப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க. சரியா? இப்படிலாம் இது பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ செக் வச்சுட்டாங்க அப்படின்னு நம்பலாம். லாஸ்ட் டைமு என்ன அந்த மித்து இதெல்லாம் வந்து உடைக்கப்பட்டது. இருந்தாலும் என்ன அதை வெளிக்காட்டாமல் அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த 4 பேர் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து நான் சோஷியலாக இருக்கனால என்ன லாஸ்ட் டைம் போன ஒரு 182 பேரில் என்ன கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே நேரடியாகவே தெரியும். ரைட். அப்போ நிறைய பேர் அப்படி நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி எப்படி எடுக்கலாம்? ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் போதுமா, இல்லை ப்ரிப்பேர் பண்ணால் போதுமா? ரெண்டும் வேணும். சரி, இந்த 2 இருந்தால் அது பண்ணிடலாமா? யூ ஷுட் ட்ரஸ்ட் த சிஸ்டம், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நிறைய பேருக்கு என்னன்னா இன்னும் இதன் மீது வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே என்ன ஒரு விதமான இட்ஸ் கரப்டட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை நீங்க விட்டுறணும். அப்படி விட்டா மட்டும்தான் உங்களால வந்து முழுமையா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். இல்லைன்னா சீரியஸா படிச்சுட்டு இருப்பீங்க. எப்படினாலும் யாரோ வாங்க போறாங்க, நான் எஃபோர்ட் போடணுங்கிற எண்ணம் நம்மள அறியாமலே நமக்கு வந்து தோணும். அதனால நீ பொறுத்தவரை சொல்றது என்னன்னா வி ஷுட் ட்ரஸ்ட் த சிஸ்டம். இது ரெண்டும் இருந்து சிஸ்டத்தை என்ன நம்பணும், உங்களையும் நீங்க நம்பினீங்கன்னா என்ன பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிட்டர்ல 494 மார்க் எடுத்திருக்காங்க. சரியா? த கேண்டிடேட் இஸ் அர்ச்சனா. இந்த பொண்ணு வந்து இது என்ன இன்டர்வியூ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்லையும் என்ன 33வது ரேங்கோ 32வது ரேங்கோ. ஸோ எனக்கு தெரியும் அது வந்து குரூப் 2 இன்டர்வியூக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது வந்துச்சு. ரைட். ஓகே ஓகே 2019 ரிசல்ட்டில் என்னாச்சு? நிறைய பார்த்தீங்கன்னா 2019க்கு உள்ளாடி உள்ள மெயின்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படின்னா 2013 ஏசி கமிஷனர் ஆவாங்க, டிசி ஆவாங்க. அதுக்கடுத்த எக்ஸாமினேஷனில் ஏசி ஆனவங்க, அதுக்கு அடுத்ததுல டிசி ஆவாங்க. கடந்த முறை இப்படி யாருமே கிடையாது. வெரி வெரி ஃபியூ 182 பேரில் மிக வெரி வெரி ஃபியூ அப்படிங்கிறத காட்டிலும் என்ன ரொம்ப ரொம்ப குறை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வெரி லெஸ் அந்த இது அடிபட்டுருச்சு முதல் டைம். அதுக்கப்புறம் முதல் முறையாக எழுதி போனவங்க மோர் தென் 50%. சரியா? ஆல்ரெடி 2-3 மெயின்ஸ் எழுதினா கூட அவங்க இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக எழுதி போனவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கிளியர் பண்ணவங்க நிறைய பேர். அதனால நம்மளால என்ன ஃபர்ஸ்ட் டைம் எழுதினாலும் கிளியர் பண்ணி போக முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். சரியா? நிறைய பேருக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் தான் எழுதுறேன் அப்படின்னு நிறைய பேர் எப்படி தெரியுமா எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த டைம் ஒரு பேப்பர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க, அடுத்த டைம் ஒரு பேப்பர், அதுக்கு அடுத்த டைம் ஒரு பேப்பர். அது 3 வருஷம் என்ன கிட்டத்தட்ட வந்து போயிடும். அதனால அதுக்கப்புறம் ஓன் வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் ஒரு மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். ஒரு 3 மார்க் கேள்வினா இப்படி தான் எழுதணும். ஒரு 8 மார்க் கேள்வினா இப்படி தான் எழுதணும். ஒரு 15 மார்க் கேள்வினா இப்படி தான் எழுதணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்து இதெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த இதையும் ஒரு உடைச்ச பேப்பர் அப்படின்னா என்ன? இந்த 2019 பேப்பர் எவாலுவேஷன்ல வந்து சம் டிராபேக் இருக்கு, ஐ அக்செப்ட். ஆனா அதெல்லாம் தாண்டி அதற்கு முன்னாடி குரூப் 1 பத்தி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வச்சிருந்தது இல்லையா, இங்கதான் இதுதான் அப்படிங்கிற அந்த இதை வந்து உடைச்சிருச்சு இந்த இது. அடுத்து வந்து கண்டென்ட்டுக்கு வந்து கேள்வியை புரிஞ்சு இது பண்ணவங்களுக்கு பண்றாங்க. ஆனா இதுல வந்து என்னன்னா ஐ அக்ரி பார்ஷியலி. பிகாஸ் எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் யாருடைய இதெல்லாம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா சில பேரை வந்து நம்ம எப்படி பார்த்தா வந்து ஏதாவது அவங்களுடைய ஆள் பார்த்து அவங்க செயல்பாடு மோசமாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம நம்புவோம் இல்லையா? கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரியான ஒரு செயல் தான் என்ன இந்த கண்டென்ட் அப்படிங்கிறதுல பாதி தான் ஏற்றுக்க முடியும், பாதி அப்படிதான். அதனால தான் என்ன நீங்கள் எழுதுறது விஷயம் கிடையாது, கண்டென்ட்டோட எழுதுறது விஷயம் கிடையாது. அதை நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் வந்து நம்மளால வந்து வித்தியாசப்படுத்தி சிம்பிளாக சொல்லணும்னா திருத்துறவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கண்டென்ட்டை டம்ப் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிலும் வாட் எக்ஸாமினர் டிமாண்ட், அதை வந்து அவருடைய வேலையை நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ரைட். ஓகே சரி. அடுத்து வந்து சார் 100 நாள் போதுமா? ப்ரிலிம்ஸ்க்கே வருஷ கணக்காக படிச்சிருக்கோம். அப்போ மெயின்ஸ் படிக்கிறதுக்கு 100 நாள் போதுமா அப்படிங்கிற கேள்வி வரும். சரி, என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஹரிஷா 100 நாள் போதுமா? ஏன் எப்படி 100 நாள் போதும்னு சொல்றீங்க?
ஸோ அது வந்து நமக்கு கொடுத்தாலும் கூட 100 நாள் போதும். அப்படின்னா என்னன்னா சிலபஸ் பற்றின ஒரு வியூ. இதில் எங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். சோஷியல் இஷ்யூஸு, எக்கனாமி, தமிழ் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் பொலிட்டி பேப்பரில் பாதி பேப்பருக்கு மேலே. ட்ரெடிஷ்னலாக பொலிட்டியில் நம்ம பாதி கவர் பண்ணியிருக்க மாட்டோம். இன்னொன்று லாஸ்ட் டைம் பொலிட்டி கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அப்படியே நான் அன்றைக்கே வீடியோ போட்டிருந்தேன். சரியா, நான் லட்சுமிகாந்த் புக்கை கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். லட்சுமிகாந்த் மட்டும் இல்லை, நான் இப்போ பண்ணதில்லை. நான் போனட்டே ரிசல்ட் வந்தோடனே, சாரி எக்ஸாம் முடிஞ்சோடனே என்ன, ஏன்னா ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படிடா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கான், இதுக்கு எப்படிடா ஆன்சர் இது பண்ணுறதுக்காண்டி அப்போ தேடினது, அப்போ தேடி, ஏன்னா அப்போ தான் அடுத்து சொல்ல முடியும் அப்படிங்காண்டி போய் ரெஃபர் பண்ண எதுவுமே இல்லை. அது எல்லாமே வந்து பொலிட்டி அப்படிங்கிறது முழுக்க அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா பொலிட்டி தான் ஈஸியாக அப்படின்னு நம்மளாம் ஆரம்பிப்போம். ஆனால் சொல்லப்போனால் அந்த பேப்பரில் பொலிட்டி பேப்பர் தான் என்ன, பொலிட்டியோட சோஷியல் இஷ்யூஸ் டஃப்பு. சோஷியல் இஷ்யூஸில் பாதி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஆனால் பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வெறுமனே அப்படியே நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு போனால், டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு போனால் வேலைக்கு ஆகவே ஆகாதுங்கிறது விட்டாங்க. சரியா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிலபஸ் பற்றின ஒரு ஓவரால் வியூ, அதை உள்வாங்கி எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இருந்தால் பண்ண முடியும். இன்னொன்று நான் நம்மளை பொறுத்த சொல்கிறேன், 100 நாள் அப்படிங்கிறது என்ன போதுமான ஒன்று. இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த 100 நாள் டைம் இதெல்லாம் வந்து ரெண்டாவது. இப்போ மெட்டீரியல் கலெக்ட் பண்ணால் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொன்று கலெக்ட், உங்கள்கிட்ட புக் இருக்கும். சரியா, இருந்தாலும் அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நல்லாயிருக்கும், இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நல்லாயிருக்கும், எல்லா இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நல்லா இருக்கும், நல்லா இல்லையா, அது ரெண்டாவது. இதிலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒன்று. அதுக்கப்புறம் எவ்வளோ தான் கலெக்ட் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. சரியா, அதெல்லாம் வந்து இதெல்லாம் விட்டுருங்க. நான் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஸோ ஆல்ரெடி முன்னாடி வந்தவங்களுக்கு தெரியும், கரெக்டாக என்ன வேணுமோ அதை மட்டும் என்ன கொடுப்பேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நம்ம முன்னாடியே புரிய வைக்கிறோம் இல்லையா, அந்த ஓரியன்டேஷன் கொடுத்து. அதனால் உங்களால் குயிக்காக என்ன பண்ணிக்க முடியும், பிக்கப் பண்ணி போயிட முடியும். அதனால் வந்து நமக்கு 100 நாள் அப்படிங்கிறது போதுமான ஒன்று. இதில் முதல் 5லேருந்து 6 டெஸ்ட் என்ன, யூ வில் ஃபேஸ் சேலஞ்சஸ். அதை நான் சொல்லிடுறேன். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு கண்டென்ட் தெரியும். சரியா, தெரிஞ்ச கண்டென்ட்டை முதல் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி தான் அப்ளை பண்ணுவீங்க. கண்டென்ட் இருக்கும். 2வது டெஸ்ட்டில் கண்டென்ட் அப்ளை பண்ணால் கண்டென்ட் ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையா முடிய ஒரு 4வது டெஸ்ட் 5வது டெஸ்ட்டில் தான் என்ன நீங்கள் வந்து என்ன ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வருவீங்க. கூட ஒரு 2 டெஸ்ட் எழுதும்போது யூ பிகம் அன் எக்ஸ்பர்டைஸ். எப்படி அப்படின்னா ஒரு கேள்வி எப்படி அணுகணும், த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன புரியணும், எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும், ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி, தெரியாத கேள்விக்கு மேனேஜ் பண்ணுறது கூட என்ன ஒரு 5வது டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எழுதி நான் ஃபீட்பேக் சொல்லத்தில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன கரெக்டாக இருக்கும். சரியா, ஓகே. எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்க, முதல் சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்குறதே கிடையாது. அப்படி தானே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த 2017க்கு அப்புறம் தான் என்ன எல்லாரும் 17 இல்லை 19க்கு அப்புறம் தான் சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிற இதுவே இருக்குது. இல்லைன்னா கொஷின் இல்லை இத்தனை சப்ஜெக்ட் இத்தனை டெஸ்ட்டு, கொஷின் ஆன்சரு மனப்பாடம் பண்ணிட்டு போய் திரும்ப என்ன அப்படியே அங்கே இது பண்ணணும். கொஷின் பேப்பர் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 2019 பேப்பர் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீ சிலபஸை முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன இது பண்ண முடியும். அப்போது முதல் விஷயம் என்னென்னா, நம்ம சிலபஸை கவர் பண்ணாமல் நமக்கு எங்கெல்லாம் ஐடியா இருக்கோ அதை மட்டும் அப்படியே மேய்ஞ்சிட்டு போகிறதுல ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் ஒவ்வொரு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டி. ரைட். அடுத்து வந்து நோ ப்ராப்பர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நிறைய பேருக்கு என்னென்னா, நான் போன மெயின்ஸ் எழுதியிருக்கேன், எனக்கு நிறைய நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னால் வேகமாக எழுத முடியும் அப்படின்னு நான் நினைப்பாங்க. வேகமாக எழுதுறதுக்கும் ஒரு ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. உங்களால் என்ன 1 மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் 2 பக்கத்தை ஃபில்அப் பண்ணலாம். ஆனால் ஆன்சர் பண்ணும்போது அந்த 2 பக்கத்தை ஃபில்அப் பண்ணும்போது யூ ஷுட் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும். திருத்துறவருடைய மைண்ட் செட்லேருந்து திருத்துறவருடைய வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன நமக்கு மார்க் கிடைக்கும். இல்லை கண்டென்ட் இருக்கு 2 பக்கம் எழுதி வைப்போம்னா கண்டிப்பாக மார்க்கே கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன். அடுத்து டிடன்ட் ஹேவ் ஓன் ஸ்ட்ராட்டஜி, பிளைண்ட்லி ஃபாலோவிங் அதர்ஸ். கடந்த டைம் போய் பாஸ் பண்ணவங்ககிட்ட கேட்குறது, அவங்க உடனே பாஸ் பண்ண உடனே நான் அந்த புக்கு படித்தேன் இந்த புக்கு படித்தேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தேன் 15 மணி நேரம் படித்தோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. சரியா, ஒன்று சரி அவங்க சொல்லிட்டாங்க நம்ம இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுங்க. சரியா, அப்போ நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் இதை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் என்ன நம்மளால் வந்து பண்ண முடியும். சில பேருக்கு என்ன பண்ணால் சிலபஸை முழுசாக படிச்சுட்டு எழுதினா தான் இதாக இருக்கும். சில பேருக்கு அந்த கொஷின் ஆன்சரை படிச்சுட்டு போய் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது செட்டே ஆகாது. ஆனாலும் என்ன வேறு வழி இல்லாமல் பண்ணுவாங்க. அப்போது இது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை பொறுத்த வரைக்கும் எது இதாகுதோ எக்ஸாமினேஷன் பொறுத்த சிலபஸையும் கவர் பண்ணணும், ரைட்டிங் ப்ராக்டிஸையும் இது பண்ணணும்னா நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வருமோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதுலேயும் என்னென்ன சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது.
இந்த 2 விஷயத்தை பொறுத்து தான் இது பண்ணணும். அடுத்து வந்து இந்த கொஷின் டைப் ஆன்சர் டைப் ப்ரிப்பரேஷன், இதை ஃபாலோ பண்ணி என்ன லாஸ்ட் முறை இது போய் பார்த்த உடனே கொஷினை பார்த்த உடனே ஷாக், அப்படி ஷாக் முடிச்சுட்டு வந்து அப்படி சொன்னாங்க, சார் என்ன பண்ணுறதே தெரில ஒரு 10 நிமிஷம் இல்லை. அதாவது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் ஓரளவுக்கு இதாக இருந்தது. முதல் ஹிஸ்ட்ரி எழுதுனதுனால அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஹிஸ்ட்ரியை விட என்ன சோஷியல் இஷ்யூஸ்லாம் வேற லெவல். சோஷியல் இஷ்யூஸில் வந்து ஹவு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்பவரிங் உமன்னு கேட்டிருந்தான். அந்த கேள்வியில் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உமன் எம்பவர்மெண்ட்னா சிம்பிள், வாட் இஸ் உமன் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஆக்ட், அதுக்கப்புறம் என்ன நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன், இதை தவிர்த்து எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் அங்கங்கே படிக்கிற விஷயத்தை தான் பண்ண முடியும், வெறுமனே கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது, ரைட்டா? அப்போ இதெல்லாம் இது பண்ணாமல் நமக்கு தெளிவான ப்ரீ டிஃபைன் சிலபஸ் இருக்கு, அதுக்கான இதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சரியா? இன்னையிலேருந்து படித்தா கூட குரூப் 1 மெயின்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போதும், சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வேற, கரண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வேற. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் மாறுது இல்லையா? போன வருஷம் ஒரு அவார்டு கொடுத்தா இந்த வருஷம் அவார்டு, அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் இஷ்யூஸ்னா என்ன? காவேரியை போன வருஷம் பேசுவாங்க, இந்த வருஷம் பேசுவாங்க, அடுத்த வருஷம் பேசிட்டே இருப்பாங்க. மத்திய மாநில உறவுகள் 50லையும் பேசினாங்க, 80லையும் பேசினாங்க, இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. பிஸ்கல் ஃபெடரலிசம் தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்களை சிலபஸோட நம்ம எப்படி வந்து பொருத்தி அப்ளை பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயம், ரைட்? எவாலுவேஷனை பற்றி சொல்லிட்டேன், ரைட்டா? தெரியுது இல்லையா? எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் கீயே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதா ஆர்டிஐல காமனாக கேட்டால் சொல்லுவாங்க, சரியா? ஆனால் கீஸ் ஆர் ப்ரிப்பேர், சரியா? இது சரியா ஹிண்ட்ஸ் தான் கொடுப்போம் அப்படிங்கிறோம். சில பேர் என்ன ஆர்டிஐல போய் கேட்டதுக்கு அப்படி தான். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனுக்குலாம் என்ன ஒரு ஸ்டீரியோ டைப் ஆன்சர் கீஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கொஸ்டினுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒவ்வொருத்தங்களும் வித்தியாசம். அப்போ நாங்கள் இண்டிகேட்டிவ் நேச்சர் தான் கொடுப்போம் அப்படிங்கிறோம். ஆனால் இது வந்து திருத்துறவருக்காக கொடுக்கப்படக்கூடிய கீஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். முதல் பாயிண்ட் என்ன சொல்வாருங்க? The examiner shall strictly adhere to the answer key given to them and the marks distributed for each point. திருத்துறவருக்கு விடை குறிப்பு அப்படிங்கிறது என்ன வழங்கப்படும், அதன் அடிப்படையிலே என்ன அவர் வந்து என்னென்ன இந்த ஈச் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன ஒரு ஸ்கேலிங் மெத்தட் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் the answer keys have been finalized by subject experts and hence the strict adherence to the key is expected. சரியா? கடந்த முறை நமக்கு லேட்டா தெரிஞ்சது, இது கிட்டத்தட்ட வாங்கின எல்லாம் போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் தான் என்ன தெரிய வந்தது. ஆனால் இந்த முறையெல்லாம் வந்து என்ன எவாலுவேஷன்ல முன்ன பின்னா இருந்தா என்ன நமக்கு தெளிவான இது இருக்கு, டைரக்டா என்ன கோர்ட்டுக்கே போகலாம். இப்போ இந்த வட்டமே நிறைய பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சரியா? எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த டாக்குமெண்ட் நான் தான் வேற பேர்ல போட்டு வாங்க வச்சேன் ஸ்டூடெண்ட்ஸா. அதனால என்னன்னா கீ ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு ஐ ஃபவுண்ட். பிகாஸ் ஏன்னா எல்லாரும் 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறோம், எஃபோர்ட் போடுறோம், அப்போ அவுட்புட் வரலாம் என்ன நம்ம ஏன்னு அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ என்னென்ன நான் நல்லா தான் எழுதுனேன், என்ன எனக்கு வரல அப்படின்னா நம்மளுடைய காரணம் தெரியணும் இல்லையா? அதுக்கு அப்போ இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இது அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு, காட்டலாம். ஓகே, அதை காணும் அடுத்து நான் அடுத்ததில் சொல்கிறேன், சரியா? அது வந்து என்னன்னா திருத்துறவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் அந்த விண்டோ ப்ராப்பராக அப்பியர் ஆகும் அப்படிங்கிறது, சரியா? அது தனியாக வீடியோ போட்டிருப்பேன், எல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா? அப்போ இங்கே கீஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சரி? ஓகே, அப்போ கீஸ்னா என்ன? இதில் தான் நிறைய பேர் நம்மளை டிஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. கீஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இந்த புக்கில் இருந்தால் இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு கண்டென்ட் டாபிக் அப்படின்னா எல்லா புக்லேயும் ஒன்று போல தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. இங்கே தான் என்ன அந்த புக்கில் இப்படி இருக்குது, இந்த புக்கில் குழப்புவாங்க. உதாரணத்துக்கு வந்து 2-3 விஷயம் சொல்லலாம். இந்தியா இஸ் அண்டர்டெவலப்ட் எக்கனாமி அப்படின்னா நீங்கள் சங்கர் கணேஷ் புத்தகம் படித்தாலும் ஒன்று தான், ஸ்கூல் புக்கில் படித்தாலும் அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்க போகுது. அது அப்படி இல்லைன்னா என்ன நீங்கள் உமா கபில்னு இருக்கு, அது படித்தாலும் அப்படி தான், சஞ்சீவ் வர்மா படித்தாலும் அப்படி தான்.
வேற எந்த யூனிவர்சிட்டி புக் படித்தாலும் த சேம் கீ, அதில் வந்து பெரிய மாற்றமே இருக்காது. ஆதருடைய இன்டலெக்சுவலை பொறுத்து அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அந்த சினானிம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வேணா வேறுபடுமே தவிர்த்து மற்றபடி த கோர் ஆஃப் த கீ அப்படிங்கிறது ஒன்று போல தான் இருக்கும். அதனால நம்ம எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும், கம்ப்ளீட்டாக சிலபஸ் இதாக இருக்கும். நிறைய பேர் அதை படிக்கணும் இதை படிக்கணுமாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ கீ அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக தான் இருக்க போகுது. அதே வரல ஹிஸ்ட்ரியில் ஏதாவது கீ மாறுமா புக்கு புக்கு? கண்டிப்பாக மாறாது. நீங்கள் வெங்கடேஷன் புக் எடுத்து படிங்க, பிபின் சந்திரா எடுத்து படிங்க, ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த மூணுக்கும் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு என்ன ரீசனோ அதே தான் இருக்க போகுது. இல்லை த இம்பாக்ட் ஆஃப் பிளாசி அப்படிங்கிறது அதே தான் இருக்க போகுது. 1935 ஆக்ட் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஏதாவது மாறுமா? எங்கேயும் மாறாது. அந்த சினானிம்ஸ் மாறும், ஆனால் அந்த விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது வந்து மாறும். நீங்கள் வெங்கடேஷன் படிச்சீங்கன்னா என்ன, வெறுமனே தகவலை தள்ளுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பிபின் சந்திரா படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அது என்ன கான்டெக்ட்ல இதெல்லாம் வந்து ரிலேட் ஆகி வருது அப்படிங்கிறத புரிய வைக்கும். புரியுதா? அனலிட்டிக்கல். இப்போ வெங்கடேஷன் புக் வந்து என்ன, முழுக்க முழுக்க அப்படியே தகவலை கொடுக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பர் செய்தியை மட்டும்தான். ஆனால் நீங்கள் பிபின் சந்திராவோ இல்லை வேற ஏதோ படிக்கும்போது அது என்ன கான்டெக்ட்ல வந்து ஏன் வந்துச்சு, பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிறது இல்லை, பேட்டில் ஆஃப் பக்சார் எப்படி வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை நிறுவுவதற்கு காரணமாக இருந்தது. ஏன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி தான் எதுக்கு, சாரி பேட்டில் ஆஃப் பக்சார் தான் என்ன, இந்தியாவில் உண்மையிலே ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை நிறுவுவதற்கு அடிப்படையான ஒரு போர். அப்பதான் என்ன, திவானி ரைட்ஸ் யார் வாங்குவா, நம்ம இந்தியாங்கிட்ட இருந்து முதல்ல என்ன பிரிட்டிஷுக்கு வந்து போகும். அப்போ இதெல்லாம் அந்த கான்டெக்ட்ல இருக்கும். இப்போ நீங்க வெங்கடேஷன்ல படிச்சீங்கன்னா சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த அப்ரோச் பண்றதுக்கான அந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, அதுதான் மாறுபடுமே தவிர்த்து மற்றபடி காமனா எல்லாமே என்ன ஒண்ணுதான். ரைட்? ஓகே. எக்ஸாம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா நம்மளுடைய பொறுமையையும் கடின உழைப்பையும் தான் அது வந்து எதிர்பார்க்குது, வேற எதுவுமே கிடையாது. பொறுமை அப்படின்னா என்னன்னா, முன்னாடி வந்து டைம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். எக்ஸாம் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ விடுவான்னு தெரியாது. இப்போ எல்லாமே ப்ரீ டிஃபைன் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதே நம்ம பொறுமை என்ன அப்படின்னா வந்து சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய அந்த பொருளியெல்லாம் வந்து பொறுத்துக்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது. என்ன சொல்லுவாங்கன்னா, ரிசல்ட்டு என்ன குரூப் 1ல் கொஷின் பேப்பரில் தப்பு, கேஸ் போட்டாங்கன்னா ஸ்டே ஆர்டர் போட்டுருவாங்க, ரீ எக்ஸாம் வைப்பாங்க அடுத்த வருஷம், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஒன்ஸ் வி கிளியர் ப்ரிலிம்ஸ், டிஎன்பிசியால் அஃபிஷியலாக சொல்லப்பட்டுருச்சு, டேட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன தள்ளி போகுமா போகாதா இது மாதிரியான நினைச்சோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்ன, பொறுமையா ஹார்ட் ஒர்க் நம்ம பாட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். எக்ஸாம் நமக்கு என்ன மே 28, 29, 30 அந்த டைம்ல தெளிவாக போய் எழுத போறோம். நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. சரியா? சும்மா யாராவது ஒன்றை பத்தி விட்டா போதும். நியூஸ் பேப்பர்ல வரலாம் உண்மையான 100% உண்மை கிடையாது. ஈவன் ஐ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் நியூஸ் பேப்பர். சரியா? நியூஸ் பேப்பரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எப்படி செய்தி வேணுமோ அந்த செய்தியை திருச்சி கொடுக்க முடியும். அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அடிப்படை கட்டமைப்புமே கிடையாது. நிறைய செய்தி அந்த அடிப்படையில் தான் என்ன அந்த ரைட். அதனால இந்த பொருளிகள் எல்லாம் என்ன கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சிடணும். ரைட்டா? டவுட்ஸ்? ஓகே. சில பேர் ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்றாங்களே, நான் இப்பத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ண என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா? எப்படி முடியும்னா எப்படி? எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். 3 வருஷம் படித்தவங்களுக்கு வந்து வேற சிலபஸ், இப்போ எழுத போறவங்க வேற சிலபஸ் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். நீங்க அதை எந்த அடிப்படையில் அணுகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. கண்டென்ட் என்ன எல்லாருக்குமே ஒன்று, அதனால அதெல்லாம் விஷயம் கிடையாது. அடுத்து நிறைய பேர் என்ன, இப்போ இந்த போன வருஷம் இதே காலகட்டம்லாம் வந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன மெயின்ஸ் வந்திருக்கும், ப்ரிலிம்ஸ் படிக்க நினைப்பாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நீங்கள் யாரும் இல்லை பட் சொல்கிறேன் பொதுவாக, இப்போ யூபிஎஸ்சி நீங்கள் ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா யூ ஷுட் கன்சிடர் சம் திங்ஸ் லைக் ஆப்ஷனல். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, எத்திக்ஸ் அண்ட் ஜிஎஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கா, இந்த 3 விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன நீங்கள் வந்து இது ஒரே நேரத்தில் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யூ ஒன்லி டிசைட். ரைட்? அடுத்து நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்கலாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு. அது உண்மையா? கிடையாது. ஏன்னா இந்த தமிழ் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத ஒன்று வச்சிருக்காங்க. இன்னொன்று, இது கொஷின் பேப்பர் வந்து ஓரளவு ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆனால் கூட அது வந்து என்ன, அது வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் அதை அக்யூர் பண்ணிப்பான். ஆனால் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த மைண்ட் செட்ல இருந்து மாறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஈவன் அவங்களுக்கு ஃபேக்சுவல் கூட என்ன பெரிய இதாக இருக்கும்.
ஆக்சுவலி நிறைய பேர் இந்த டிஃபர் பண்ணுவாங்க, யூபிஎஸ்சினா ஃபேக்சுவலே தெரியாது, டிஎன்பிஎஸ்சி ஃபேக்சுவல் தெரியும், இது என்ன ஃபேக்சுவலாக இருக்கு அப்படிம்பாங்க. ஃபேக்சுவல் தெரிஞ்சுக்கலாம் எந்த தப்பும் இல்லை. உதாரணமாக ஒரு கீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபேக்சுவல் தெரிஞ்சா ஃபார் ஒரு அஸ்பிரண்ட்டுக்கு என்ன அது அட்வான்டேஜ் தான். சரியா? எப்படி சொல்லலாம்னா ஒன்றும் இல்லை, ஒரு கீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரியா? பஞ்சசீல் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பஞ்சசீல கொள்கை இல்லை இந்தியாவினுடைய நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த நான் அலைன்மெண்ட்டும் பஞ்சசீலும் என்ன ப்ரிப்பேர் பண்ணும்போது இயரோட சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இயரு அப்புறம் என்ன பாண்டுங் மாநாடு, இந்த ஃபேக்சுவல் அப்படிங்கிறது மாறாது. நீங்கள் பொதுவாக 1916 எழுதுறதுக்கும் பொதுவாக 1950s எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ கீ ப்ரிப்பேர் பண்ணும்போது சேர்த்து எந்த புக்காக இருந்தாலும் என்ன அது அப்படியே இருக்கப்போ சேர்த்து தான் என்ன எடுக்க போறாங்க. அப்போ ஒரு அட்வான்டேஜ் தான் என்ன நமக்கு, ரைட்? அதனால சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன இது ரொம்ப சிம்பிள், யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு சாரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, இந்த வேறுபாடே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் we have a defined syllabus, எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றோம். இன் ஃபைனல் திருத்துறவங்களை எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல மற்றவங்களை காட்டிலும் கேள்வியோட டிமாண்ட் அட்ரஸ் பண்ணி திருத்துறவங்களுக்கு என்ன ரொம்ப சிம்பிளா கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப எதை சொல்றேன், எக்ஸாமினர் எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறேன். நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்ச விஷயத்த திருத்தவர் எதிர்பார்க்குற மாதிரி கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். நம்ம கண்டென்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும். சரியா? நம்ம அறிவாளியா அறிவாளி இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணணும்னா அவங்க எதிர்பார்க்கிறத ஃபுல்ஃபில் பண்ணணும். சிம்பிள் லாஜிக், ரைட்? மேல் ப்ராக்டிஸ் இஸ் பாசிபிள். இப்போதைக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போதான் முன்னாடியெல்லாம் என்ன இட்ஸ் அ மேனுவல், ரைட்? இங்கேருந்து பேப்பர் போகும், டம்மி நம்பர் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இங்கேருந்து டிஎன்பிசிக்கு உள்ளே போன உடனே என்ன கம்ப்ளீட்டாக இட் வில் பி ஸ்கேன்ட். அதுவே ஆட்டோமேட்டிக் டம்மி நம்பர் சாஃப்ட்வேரே என்ன எல்லாமே பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சென்ட்ரல் சர்வருக்கு போகும். சென்ட்ரல் சர்வருக்கு போய் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஈவன் அந்த ப்ரோக்ராமருக்கு கூட தெரியாது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். சரியா? அவருக்கு கூட என்ன தெரியாது, யாருக்கு வேணாலும் என்ன அது போகும். அதனால இங்க ட்ராக்கிங் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதனால என்ன நீங்க நம்புங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா வி ஷுட் ட்ரஸ்ட் த சிஸ்டம். நீங்க சிஸ்டத்தை நம்பல அப்படின்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன திடீர்னு நம்ம என்ன இப்படிதான் ஆகுது, அப்ப எதுக்கு இப்ப அப்படிங்கிற ஒரு சோர்வு வரும். அதனால நல்லா நடக்கும்னு நம்பி தான் படிங்க. சொன்ன மாதிரி என்ன கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, அப்படித்தானே? ஆனா நம்ம கும்பிடுறோம் இல்லையா, தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுள் இருக்கான்னு இல்லையான்னு தெரியாது. ஆனா நமக்கு ஏதாவது விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம், நினைச்சு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆனா அது நடக்கலையோ, ஆனா என்ன நம்மளுடைய கவலை போயிடும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பாஸ் பண்ணணும்னா we should trust the system, ரைட்? சரியா? அதுக்கப்புறம் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் சார் இன்டர்வியூ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூலையும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நான் அந்த கான்டெக்ட்குள்ளே போகலை. ரிட்டன்ல நம்மளால அதிகபட்சமாக எவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் எடுத்தே ஆகணும். சரியா? நீங்க ஏன்னா இன்டர்வியூவில் உள்ள போயிட்டாலே என்ன நமக்கு மினிமம் 52.5 மார்க் வந்துடும். சரியா? 52.5 மார்க்கோ சம்திங் வரும். அப்போ நீங்கள் ரிட்டனில் கூடுதலாக 30 மார்க் வச்சிங்கன்னா என்ன இன்டர்வியூ எப்படி நடந்தாலும் we will be in finalist ரேங்க்ல என்ன டாப்பராக வந்துடலாம். ரிட்டன் தான் டிசைட் பண்ணுது. சரியா? 750 மார்க்கில் நீங்கள் 600 மார்க் எடுத்தீங்கன்னா அந்த 100 மார்க்கில் 50 மார்க் எல்லாருக்கும் கன்ஃபார்ம். சரியா? அப்போ ரிட்டனில் நீங்கள் ஆவரேஜ் எடுக்கிற மார்க்கை விட கூடுதலாக எடுக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். அதற்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். புரியுதா? நான் எப்போதுமே இந்த ஆவரேஜ் மார்க்னு யோசிக்காதீங்க. கூடுமான வரை என்ன ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய இதாக இருக்கணும். அப்போ தான் இன்டர்வியூ பற்றிலாம் என்ன பயப்படாமல் இருக்க முடியும். ரைட்? ஓகே, இது பேட்டர்ன். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன 300 மார்க்குக்கு இருந்தது. இப்போ 250 மார்க்குக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் கொஸ்டின் பேட்டர்ன் கூட மாறிடுச்சு. 10 மார்க் 15 மார்க். ஏன் 3 மார்க் எடுத்துட்டாங்க? மூணு மார்க் இருந்தா திருத்துறதுக்கு என்ன உயிர் போயிடும். 10 மார்க்கா 30க்கு 3 மார்க் கேள்வி இருந்தா என்ன ஆகும்? 90 3 மார்க் கேள்வி. அப்படித்தான் இருந்துச்சு. 90 மார்க்குக்கு முதல்ல 3 மார்க் கேள்வி 2017 மெயின்ஸ்லாம் திருத்துறதுக்கு முன்னாடி அப்படியே உயிரே போகும்.
இப்போ அதெல்லாம் கிடையாது. 20 கேள்வி சட்டுன்னு திருத்திட்டு போயிடலாம் பெரிய கேள்வியை. பெரிய கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா கீவேர்ட்ஸ் இந்த சென்ஸ் அது முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இந்த 3 மார்க்கில் தான் முழுமையாக வாசித்து அதுக்கு உயிர் போகிறதுனால என்ன 3 மார்க் எடுத்ததற்கான காரணம் அதுதான். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வேகம் படுத்தணும் அப்படிங்கிறதா என்ன 10 மார்க் 15 மார்க் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள வந்திருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 1ல இருந்து பார்த்தீங்கன்னா 2-3 சப்ஜெக்ட் எதெல்லாம் அப்படின்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்டரி. சரியா? ஆக்சுவலி மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர். நிறைய பேர் இதை மாடர்ன் ஹிஸ்டரி நினச்சிட்டு இருக்கீங்க. அதில் என்ன இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்துடும். இதில் சிலபஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு நீங்கள் இதில் இந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு எங்கத்துல இருந்து வரும், புத்திசம் ஜெயினிசம் கூடலாம் என்ன இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆயிரும். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ரைட்? இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 பார்ட்டாக இருக்குது. சரியா? 3 பார்ட். ஒன்று ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, இது ஒரு செப்பரேட் பார்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பிரிட்டிஷ் இன்வால்வ்ல இருந்து என்ன உள்ள அந்த 1857 4 பார்ட் இருக்கு. இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டான் இல்லையா. இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்னா எதுல இருந்து இது வரைக்கும் 1947 டு எஸ்டர்டே வரைக்கும். நேற்று அர்ஜுன் டேங்க இது பண்ணார் இல்லையா, அது வரைக்கும் உண்டு. அதில் கூட ஒரு வார்த்தை காயின் பண்ணியிருப்பார் நேற்று, யூனிட்டிக்கு. யூனிட்டி டைவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு நேற்று அதில் ஒரு வார்த்தை காயின் பண்ணியிருப்பார். ஈவன் இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் அப்படியே வந்திருக்கு. ரைட்? அப்போ இதுல இருந்து 100 மார்க் வரப்போகுது. சரியா? ஸோ கொஸ்டின் நான் பின்னாடி சொல்கிறேன். சோர்ஸ் வந்து நான் காமனாக கொடுக்குறது, நீங்கள் எதுவுமே இது பண்ண வேணா, நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரியா? நீங்கள் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் எதையுமே வந்து என்ன தேடுற மாதிரி இருக்கவே இருக்காது. ரைட்? இது 100 மார்க். அடுத்து சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சமூக பொருளாதார நிகழ்வுகள். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், 2 ஒன்று வந்து பிரச்சனைகள், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வுகள். சரியா? அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து என்ன ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். பவர்ட்டி எடுத்துக்கோங்க. சரியா? பவர்ட்டிக்கான காரணம் என்ன, வறுமைக்கான காரணம் என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் லீட்ஸ் டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது சைல்ட் லேபருக்கு என்ன இது ஒரு காரணமாக இருக்கும். இங்கே இந்த ஒரு பாதி இருக்கு இல்லையா, இதற்கான காரணம் அதோட தான் இருக்கும், அதனுடைய விளைவு இங்கே இருக்கும். இது மாற்றி மாற்றி இருக்கும். அதுக்கடுத்து பாதிக்கு அப்புறம் என்ன ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன். உமன் எம்பவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் சோசியலிஸ்டோட தான். சரியா? எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை வேலைவாய்ப்பின்மை இதெல்லாம் அதிகமாக காணப்படுதோ, அங்கெல்லாம் என்ன உமனோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்ன ரொம்ப டிகேடாக இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அந்த சின்ன விஷயம் பின் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சோசியல் இஷ்யூஸை பொறுத்தவரை நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது வந்து மாறுது. வாட் இஸ் உமன் எம்பவர்மெண்ட்? உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன சொல்லுங்க. சிம்பிளா சொல்லுங்க. சரியா? இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது இப்போ. சரியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் கிச்சன் மலையாள படம். அது நிறைய கான்ட்ரவர்சியை உருவாக்குச்சு. முடிஞ்சா போய் பாருங்க, அதை கூட சிலபஸோட ரிலேட் பண்ணிக்கலாம். சரியா? அது வந்து என்னன்னா அது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, அது எதை சாடுது அப்படின்னா வந்து பெண்கள் அப்படின்னா என்ன வீட்டு வேலை பார்க்கறது சமைக்கிறது இதெல்லாம் பற்றி தான் வந்து பேசும். இதெல்லாம் பேப்பர்லேயே நிறையா வந்துச்சு இந்தியன் கிச்சன் அப்படிங்கக்கூடிய படத்தை பற்றி. சரியா? ஓகே. ஆனால் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா சமூக அரசியல் பொருளாதாரம். சரியா? சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இஸ் த ரியல் எம்பவர்மெண்ட். சரியா? நீங்கள் பொருளாதார வசதி கொடுக்கலாம், ஒரு நிறைய சொத்து கொடுக்கலாம். ஆனால் சோசியல் அப்படின்னா என்ன இண்டிபெண்டாக முடிவெடுக்க திறன் வேணும். அது இருக்கா இந்த சொசைட்டியில்? ஒன்றும் இல்லை. நவ் டேஸ் உமன்ஸ் ஆர் ஏர்னிங் மோர் தென் மென். பட் இண்டிவிஜுவலாக அவர்களால் முடிவெடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அதுதான் சோசியல். அப்போ இந்த மாதிரி சமூக பொருளாதார அரசியல். அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன இந்திய பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்கள் இருக்காங்க?
78 பேர் இருக்காங்க. ஆனால் மக்கள் தொகையில் என்ன, பாதிக்கும் மேற்பட்டவர்கள் யாரு, பெண்கள். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சும்மா பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. புரியுதா? அப்போ சிலபஸ் அப்படிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெறும் தேர்வுக்காக மட்டும் நீங்கள் படிக்காதீங்க. இந்த எக்ஸாமுக்கு நான் பாஸ் பண்ணணும்னு மட்டும் படிக்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா சர்வீஸில் போய் உட்காரும் போது நமக்கு வந்து என்ன, ஒரு ஸ்ட்ராங்காக தைரியமாக இருக்கலாம். எல்லா விஷயமும் தெரியும். சரியா? பொதுவாக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு குரூப் 1 சர்வீஸில் வர்றவங்கள டைரெக்டாக வரக்கூடியவங்க வந்து லைட்டாக கண்டுக்க மாட்டாங்க. குரூப் 1 சர்வீஸ் தான் இப்படி தான் அப்படின்ட்டு. பட் நமக்கு விஷயம் ஸ்டஃப் இருந்துச்சுன்னா என்ன, நம்ம அது எந்த இடத்துலையும் வந்து பயன்படுத்தலாம். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கீம் எல்லாமே என்ன அதோட சேர்ந்து வரும். இதுக்கும் 100 மார்க். சரியா? அதுக்கப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. என்னையை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினா 50 மார்க் ஆக்கினது தான். சரியா? இதெல்லாம் எல்லாரும் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பழைய பேப்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத தொடவே மாட்டாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மெனக்கட வேண்டாம். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடணும் அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு கடைசி 2 நாள் படித்தா கூட என்ன 50 மார்க் வந்து இதில் வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கு மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த 2 நமக்கு முக்கியமானது. அப்போ 250 மார்க் இதில் வந்துருச்சா? அடுத்து இந்தியன் பொலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா. இதில் எல்லாமே வருங்க. வெறுமனே இந்தியன் பொலிட்டி மீன்ஸ் லட்சுமிகாந்தோட மட்டும் கிடையாது. யார் பதவியேற்றதிலிருந்து பிடன் பதவியேற்றது முதற்கொண்டு வரும் அந்த போராட்டத்தில். அதுக்கு இந்தியாவுடையது. அதுக்கப்புறம் இப்போ இடையில ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அதை கூட இது பண்ணலாம். அதில் ஏதாவது சிலபஸ் ரிலேட் பண்ணுங்க பார்ப்போம். ட்விட்டர் ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, ட்விட்டரில் யார் அந்த ரிகானா, அதுக்கப்புறம் கிரேட்டா தன்பர்க், அது தொடர்பான நேற்று கைது பண்ணாங்களே ஒரு லேடியை, டூல் கிட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நைட் கைது பண்ணிட்டாங்க. ஹி சப்போர்ட்டட் டு கிரேட்டா தன்பர்க் அப்படிங்கிற மாதிரி. சச்சின் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க, எங்கள் உள்நாட்டு வேலையை நாங்கள் பார்த்துவோம். தட் இஸ் சவரிட்டி. சிலபஸ் ரிலேட் ஆகுது. தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கனெக்ட் பண்ணுங்க. புரியுதா? தட் சவரிட்டி அப்படின்னா என்ன, இறையாண்மை. நாங்கள் முழு அதிகாரம், நாங்கள் எங்கள் இன்டர்னல் அஃபேர்ஸாக இதுதான் சவரிட்டி அப்படிங்கிறது. அப்போ சிலபஸ் எப்படிலாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அட்வான்ஸாகவே இருப்போம். சரியா? வெறும் லட்சுமிகாந்த் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி என்ன வி ஷுட் அப்ரோச் த சப்ஜெக்ட். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஷின் ஃப்ரேம் ஆகுதுன்னா அந்த விஷயம் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப செய்தியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல என்ன அது லிங்க் ஆகும், நமக்கு தெரியாது. நான் லாஸ்ட் இயர் கொஷின் அனாலிசிஸ் காட்டுறேன், அதில் எப்படியெல்லாம் லிங்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு மட்டும் ரைட்டா? இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படிங்கிறது பாதிக்கு மேலே வந்துடும். நார்மலாக ட்ரெடிஷ்னலாக உள்ளது. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா என்ன, எல்லா இதுவுமே வந்துடும். ஈவன் ஃபார்ம் பில்ஸை கூட என்ன கொண்டு வரலாம். பார்லியாமெண்ட்ரி ப்ரொசீஜரை கூட என்ன இதில் வந்து கொண்டு வரலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கூட என்ன கொண்டு வரலாம். சரியா? லாஸ்ட் இயர் லாக்டவுன் வாஸ் இம்போஸ்டு. 1 வருஷம் ஆக போதோ, February 15, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு 100 மார்க். ரைட். அடுத்து வந்து ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. அறிவியல் தொழில். இன்னும் இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ப்ளஸ். பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஜெனரல்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரீசன்ட் டெவலப்மெண்ட் தான். இந்த கொஷின் இந்த பொறுத்த வரைக்கும் முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாகவே ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸ்டாட்டிக் பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. ரோல், அச்சீவ்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்வென்ஷனல், அன்கன்வென்ஷனல், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அர்ஜுன் தாக்கல் இது பண்ணார் இல்லையா, இங்கே தொடர்புபடுத்திக்கலாம். டிஆர்டிஓ தானே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. டிஆர்டிஓ ப்ரொடியூஸ் பண்ணி யார், நம்ம ஆவடி டேங்க். இப்படி தான் ரிலேட் பண்ணி நம்ம என்ன வி ஷுட் அப்ரோச். அட்வான்ஸ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர்ஸ், robotics, nanotechnology, mobile communication, remote sensing and its benefit. இதை எப்படி தொடர்புபடுத்தலாம்? ஒன்றுமே இல்லைங்க. மொபைல் ஃபோனோட வேரியஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கூட கேட்கலாம். சரியா? அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசீஸ் தொடர்பாக உள்ளது தான். இதில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மட்டும் என்ன வித்தியாசமாக இருக்கும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஸ்டெம் செல் வரைக்கும், மிச்சம் எல்லாமே என்ன ஜென்ரலாக உள்ளது தான். கண்டிப்பாக அந்த ட்ரிப் என்ன வேக்சினேஷன் பற்றி ஒரு கேள்வி இருக்கும். உலகமே வந்து என்ன தடுப்பு மருந்தை நோக்கி தான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் ஜென்ரலாக கேட்டால் அந்த ஃபேஸஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். இல்லைன்னா ஹெட் இம்யூனிட்டி இல்லை பேசிவ் இம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் கேட்கலாம். அது மாதிரி ஓகே. அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா யாரெல்லாம் கேட்கலாம்?
சிவி ராமன்லேருந்து ரீசெண்டாக உள்ள எல்லாரையுமே வந்து என்ன கேட்கலாம். ரைட், ராமானுஜனும் வந்துருவார் இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கில். இது 75 மார்க். அடுத்து தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கல்ச்சர். இது வந்து தமிழ் சொசைட்டி ஒரிஜினல் அண்ட் எக்ஸ்பான்ஷன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா லிட்ரேச்சர், மியூசிக், ஃபிலிம், ட்ராமா, ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், பெயிண்டிங் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் ஃப்ரம் சங்கம் பீரியட் டு டில். சரியா, மாடர்ன் சினிமாவும் இதில் உள்ளடங்கும். சரியா, தமிழகத்தில் திரைப்படங்கள் ஏற்றிய தாக்கங்களை பற்றி எழுதுக அப்படின்னா என்ன எழுதுவீங்க? தமிழக அரசியலுக்கும் திரைப்படத்திற்கும் நெருங்கி இந்த ஃபிலிம், ட்ராமா இதெல்லாம் இருக்கு இல்லையா, மியூசிக், இலக்கியம், இது எல்லாம் தான் தமிழக அரசியலில் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக என்ன ஆட்சி புரிய தொடர்ந்து கொண்டிருக்கு. திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்துச்சு? கொள்கைகள் அப்படிங்கிறது கிடையாது. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் வந்து பெரும்பான்மை பிரதிபலிக்கலையே. சரியா, மூட நம்பிக்கைக்கு எதிரான அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பக்தி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன அதிகமான கோயில்கள்லாம் திறக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி வந்து திராவிட இயக்கம் வந்து வந்துச்சுன்னா காரணம் வந்து இலக்கியம். அப்படியே இலக்கியத்தை வச்சு பேசுறது, இலக்கிய மூலம் மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கொண்டு. அடுத்து வந்து முக்கியமானது வந்து ஃபிலிம். இப்போ அப்படி வர்றதில்லை, பட் ஆனால் இம்பாக்ட் பண்ணுது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து திராவிட கொள்கைகளை ஹி ரிஃப்ளெக்டட் இன் த சினிமாஸ். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கும் அவருக்கு. எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னா என்ன, அவர் வந்து ஒரு ஃபியூடல் சிஸ்டத்துக்கு எதிராக போராடுவார், இளமானிய முறைக்கு எதிராக போராடுவார். ரிக்ஷாக்காரன் எசெக்ட், படகோட்டி மீனவர் நண்பர்களுக்கு, விவசாயிகளுக்கு, இது மாதிரி எல்லா படங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் என்ன திராவிட கொள்கைகள் பாட்டில் முதற்கொண்டு என்ன அந்த திராவிட கருத்துக்கள் அப்படிங்கிறது வரும். அப்படி வந்து அது வந்து பிகம் ஒரு மாஸ் ரீச் அப்படிதான் ஆச்சு. அப்போ அது வரைக்கும் வந்தோம். சரியா, சோஷியோ எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் சங்கம் ஏஜ். அடுத்து growth ஆஃப் ரேஷனலிஸ்ட் திராவிடியன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, தியர் ரோல் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது யூனிட் 9 உள்ளது. அடுத்து சோஷியல் அண்ட் கல்ச்சரல் லைஃப் ஆஃப் தமிழ் சமூக கலாச்சார, இது சமகால தமிழர்களுடைய வரலாறு அப்படி வச்சுக்கலாம். கேஸ்ட், ரிலிஜியன், உமன், பொலிட்டிக்ஸ், எஜுகேஷன், எக்கனாமி, ட்ரேட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ். இது ஒரு பெரிய டாபிக், ஆனால் கண்டென்ட் தான் இருக்காது. தமிழ் அண்ட் அதர் டிசிப்ளைன்ஸ். சரியா, மாஸ் மீடியா அண்ட் கம்ப்யூட்டர். ரைட். அடுத்து வந்து பேப்பர் 3 ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னா வந்து இந்தியன் ஜாகிரபி மட்டும்தான். வேர்ல்டு ஜாகிரபி, பிசிக்கல் ஜாகிரபி கிடையவே கிடையாது. இந்தியன் ஜாகிரபி மட்டும்தான். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப மெனக்கெடுத்து படிக்கணுங்கிறது கிடையாது. இதில் அனலிட்டிக்கலாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்ன ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால அதை கடைசி வச்சிருப்பேன், ஆப்ஸுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டு வச்சிருப்பேன். புரியுதா? நான் உங்களுக்கு ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட என்ன எதுக்கெல்லாம் நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் படிக்க எனர்ஜி போக போக இருக்காது. அது வந்து என்ன, அது இயல்பாக உள்ளது. ரைட். இது முழுக்க முழுக்க இதுதான். அடுத்து வந்து என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது பார்க்க பெருசாக இருக்கலாம், பட் அரௌண்ட் 200 பேஜஸில் என்ன இந்த சிலபஸ் வந்து முடிஞ்சிடும். ஆனால் வி ஹேவ் டு லிங்க் வித் த கரண்ட் அஃபேர்ஸ். அது ஒன்று மட்டும் என்ன இங்கே வந்து முக்கியமானது. 75 மார்க் தான். இது 75 மார்க். அடுத்து இந்தியன் எக்கானமி. இது கொஞ்சம் டிஃபிகல்ட், நானே சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம பொருளாதாரம் அப்படின்னால என்ன நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி லிமிட்டட். ஒன்று 11th 12th புக்கு மட்டும் படிப்போம், அதில் என்ன இருக்கோ. அப்படி இல்லைன்னா இந்த அரிகன்ட்டு, லூசன்ட்டு, இதில் உள்ள எக்கனாமியை மட்டும் அப்படியே ஸ்கீம்ஸு, 5 இயர் பிளானு, மாடல்ஸு இதோட முடிச்சுப்போம். தாண்டி வந்து இம்பேக்ட் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் படிக்க மாட்டோம். பெட்ரோல் விலை என்ன இன்னைக்கு? 90 ரூபாயா? அதுக்கும் சிலபஸ் தொடர்பு இருக்கா? என்ன சார், என்ன தொடர்பு? டாக்ஸஸ். பெட்ரோலோட ஒரிஜினல் விலை எவ்வளோ தெரியுமா? அதாவது வந்து வாங்கி ப்ராசஸ் பண்ணி ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படிங்கிறது 30 ரூபா வருது அரௌண்ட். அதுக்கப்புறம் அதில் சென்ட்ரல் எக்ஸைஸ் ரூபா 32 ரூபா, ப்ளஸ் டீலர் கமிஷன், ப்ளஸ் ஸ்டேட் எக்ஸைஸ், இது எல்லாம் சேர்த்து நம்ம கைக்கு வரும்போது என்ன 90 ரூபா. டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படி கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா
இந்த பெட்ரோல் சாரி இந்த ஃபியூல் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது என்ன, இந்தியன் எக்கனாமி வந்து க்ரோத்துக்கும் கொண்டு போகும், இல்லைன்னா என்ன கீழேயும் வந்து கொண்டு வரும். எப்பெல்லாம் நமக்கு வந்து அதிகமான பயன்பாடு இருக்கோ அப்பெல்லாம் என்ன இந்த பணப்புழக்கத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு உண்டு, பணப்புழக்கத்துக்கும் ஃபியூலுக்கும் என்ன தொடர்பு உண்டு. ரைட். ஸோ இதுதான் நம்ம உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் ஓரியன்டேஷன் கொடுப்போம் இல்லையா, அப்போ டீட்டெயிலாக எல்லாத்தையும் என்ன ஐ வில் எலாபரேட். ரைட். நான் சும்மா அவுட்லைன் தான் சொல்கிறேன், நான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் போகலை. ஸோ வாட் இஸ் பேஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியா, நம்ம அப்ரோச் பண்ண போகக்கூடியது என்னன்னா, ஃபஸ்ட்டு மாடர்ன் இந்த 400 மார்க் இருக்கு இல்லையா, இதை தான் நமக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து ஏப்ரலுக்குள்ளே இதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். சரியா, ஸோ இது இந்த 4 சப்ஜெக்டில் 100 மார்க்கு, இந்த 4 சப்ஜெக்டில் இருந்து என்ன 300 மார்க்கு, ஆப்டிடியூட்ல இருந்து என்ன இத்தனை மார்க். ஓகே. ஸோ பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கேள்வி 2 பக்கம் எழுதணும். எத்தனை வேர்ட் லிமிட் 150 வேர்ட் லிமிட். 15 மார்க் கேள்வி 3 பக்கம் எழுதணும், 250 வேர்ட்ஸ். நிறைய பேருக்கு இந்த மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, ஒரு ஆன்சர் ஷீட்டில் இடம் காலியே இருக்கக்கூடாது. இதையும் லாஸ்ட் டைம் மைண்ட்ஸ் உடைச்சிருச்சு. பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாதவங்க தே காட் சர்வீஸ். சரியா, இதெல்லாம் அப்படி ஒரு காலங்காலமாக என்ன கட்டமைக்கப்பட்ட ஒரு மித்ஸ். சரியா, அப்படிலாம் கிடையாது. அதாவது வந்து திருத்துறவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன, நீங்க 250 வார்த்தை எழுதிருக்கீங்களா 200 வார்த்தை எழுதிருக்காங்களா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கேள்விக்கான விட இருக்கா அப்படிங்கறதான் விஷயம். நீங்க வந்து அவன் என்ன சொல்லிருக்கான்னா does not exceeding 250 வேர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து நீ 2 பக்கம் எழுதணும் 3 பக்கம் எழுதணும் எங்கேயும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் சிம்பிளான லாஜிக். ஆனால் என்ன, நம்ம வந்து நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு இடம் இருக்காது பேப்பரில், வந்து எந்த ஒரு இது இருக்காது. அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. முன்னாடி என்னன்னா எல்லாத்தையும் எழுதுனா பக்கத்துக்கு 1 மார்க் போடுவாங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த மாதிரியானதெல்லாம் கிடையாது, இப்போ வேற. சரியா, ஓகே. பேப்பர் கம்ப்ளீஷன் மீன்ஸ் வி வில் கெட் குட் மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து கிடையாது. ரைட். பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுனால சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா எல்லாராலையும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுற விஷயம் கிடையாது. இட்ஸ் ஆன்சரிங் ஆஃப் த கொஸ்டின்ஸ். கேள்விக்கு விடையளிக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அப்போ வந்து முதல்ல இந்த மைண்ட் செட்டில் மாற்றுங்க. நான் எல்லா பக்கத்தையும் ஃபில்அப் பண்ணணும், எல்லா பேஜஸையும் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றுங்க. அடுத்து கேன் வி அண்டர்லைன். டெஃபினட்டாக யூ கேன் அண்டர்லைன், ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேனா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை எழுத மாட்டீங்க, ஆல்ரெடி ப்ரீ பிரிண்டட். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து உங்கள் பேப்பரில் முதல் கொஸ்டின் என்ன பேனாட் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே பேனா தான். நீங்கள் பிளாக் அப்படின்னா கடைசி வரைக்கும் பிளாக் தான். இந்த முறை வந்து முழுக்க என்ன, யூ ஷுட் யூஸ் பிளாக் பென் மட்டும்தான், ப்ளூ கலர் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதிலே ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் என்ன மாற்றுறாங்க. அப்போ என்ன பிளாக் கலர் பேனா மட்டும்தான் என்ன நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஈவன் ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக பிளாக்காக, ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் என்ன அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் ஸ்கேன் பண்ணுவாங்க விஷயம். அடுத்து கேன் ஐ ரைட் 1 பேப்பர் இன் தமிழ் அனதர் பேப்பர் இன் இங்கிலீஷ். அது எழுதலாம். நீங்கள் ஒரு பேப்பர் தமிழ் எழுதலாம், இன்னொரு பேப்பர் இங்கிலீஷ் எழுதலாம். ஆனால் ஒரே பேப்பரில் தமிழ் இங்கிலீஷ் எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா என்ன ஆயிரும், உங்கள் பேப்பர் இன்வால்வ் ஆயிரும். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த முறை பிளாக் கலர் பேனாட்டை மட்டும்தான் எழுதணும். பிளாக் கலர் பேனாட்டை எழுதாமல் ப்ளூ கலர் கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன, உங்க பேப்பர் இன்வாலிட். ரைட். அடுத்து இஃப் யூ ரைட் இன் இங்கிலீஷ் கேன் வி பிகம் அ டாப்பர். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. பிகாஸ் அதாவது வந்து என்னன்னா இங்கிலீஷில் எழுதக்கூடியவங்க சார் தமிழ் எழுதக்கூடியவங்கள எண்ணிக்கையே கம்மி, அதனால வரல. இன்னொன்று தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்க மேலேயே அவங்க கான்ஃபிடென்ட் வைக்காதது, நான் ஓப்பனாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் சோர்ஸ் இல்லை அப்படிம்பாங்க. நீங்கள் தேடுனா உங்களுக்கு சோர்ஸஸ்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது, ஆனால் யாரும் தேடுறதில்லை. நமக்கு யாராவது வந்து என்ன அப்படி கையில் கொடுத்தாங்கன்னா அப்படி வாங்கி எழுதலாம் அப்படிங்கிறது விடையளிக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் பொதுவாக வந்து என்ன எல்லாரும் வந்து இங்கிலீஷ்னா நீங்கள் சுருக்கமாக டு த பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் நினைக்கல. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 பேருக்கு மேலே என்ன இந்த 400லேருந்து 420க்குள்ளே நிறைய பேர் தமிழ் எழுதுவாங்க. சரியா, ஏன்னா இந்த இங்கிலீஷ் எவ்வளோ எழுதுறாங்களோ அதே அளவுக்கு என்ன தமிழ் எழுதுறவங்களும் இருந்தாங்க. அதனால சொல்கிறேன், அந்த எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வேறுபாடு காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. சரியா, சில பேர் வந்து அதை வந்து வேணுக்குன்னே எனக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அதில் உள்நோக்கம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தமிழில் நீங்கள் தமிழில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும், தமிழில் மெட்டீரியல் கொடுக்க முடியாது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஓகே. அடுத்து செலெக்ஷன் ஆஃப் ரைட்டிங் லாங்குவேஜ்.
இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இதுதான் வந்து முதல்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எந்த மொழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரியா? நமக்கு வந்து ஒரு பிரச்சனைனா நம்ம தானே மருந்து சாப்பிடணும். இன்னொருத்தர் மருந்து சாப்பிட்டா நமக்கு கேட்குமா? கேட்காது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷ் எழுதுனா மார்க் வரும், இங்கிலீஷ் எழுதுனா மார்க் வரும் அப்படிங்கிறதுக்கான எழுதுறேன். ஆனால் நமக்கு தான் தெரியும் அது தமிழா இங்கிலீஷா. அது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா வந்து, நீங்கள் தமிழ்லையும் எழுதி பாருங்கள், இங்கிலீஷில் எழுதி பாருங்கள். நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை வந்து எந்த இடத்துலையும் வந்து ஃப்ளோ ஸ்டக் ஆகக்கூடாது. ஃப்ளோ ஸ்டக் ஆகாமல் தமிழ் எழுத முடிஞ்சாலும் சரி, இங்கிலீஷில் எழுத முடிஞ்சாலும் சரி நீங்கள் எழுதலாம். தமிழில் தான் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது, இங்கிலீஷ்லாம் எழுதணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து என்ன, ஒரு ப்ரீடிஃபைன்டு டிசிஷனோட எழுதுறீங்க. இங்கிலீஷில் எழுதுனா தான் மார்க் வருது, அப்போ நான் கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் எழுதணும் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அப்படி எழுதும்போது எக்ஸாமினேஷனில் சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறது யார்? நீங்கள் தான். எழுதிக்கிட்டே இருப்பீங்க இங்கிலீஷில், ஸ்டக் ஆகும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல 10 நிமிஷம் அப்படி போயிடும். அடுத்தடுத்த கேள்வி எழுத முடியாது. தமிழில் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கிலீஷில் படிக்கிற தமிழ் எழுதுனா நினைப்பாங்க ஒரு வேர்டு வராது, சாதாரண வேர்டாக இருக்கும். அந்த வேர்டு என்ன எழுதும்போது ஸ்ட்ரைக் ஆகாது, திடீர்னு இங்கிலீஷ் எழுதும்போது. அப்போ அப்படி இதே மாதிரி 4-5 கொஸ்டினுக்கு ஆச்சுன்னா என்ன முடிஞ்சுது. அப்போது எழுதக்கூடியதில் வந்து ஃப்ளோ அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன போதும். ரைட். பேனா. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதை நான் கடந்த வருஷம் இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய கைக்கு எக்ஸப்ட் பால் பாயிண்ட் பேனாவை தவிர்த்து நீங்கள் உங்கள் கைக்கு வந்து கை வலிக்காமல் இருக்கா, பிடிக்கிறதுக்கு ஆப்டாக இருக்கா, ஸ்பீடு வருதா, ஃப்ளோ வருதா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜெல் பென்னோ ஃப்ளட்டிங்கோ பேனாவோ எதுனாலும் என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் பென் அப்படிங்கிறது நாட் சஜஸ்டபிள். ஏன்னா பேனாவை பொறுத்த வரைக்கும் என்ன, திடீர்னு கோளாறு பண்ணும், மை ஏதாவது கலந்து கொட்டிருச்சுன்னா சிக்கல். அதனால் நீங்கள் ஃப்ளட்டிங்கு அப்படிலாம் என்ன ஜெல், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று என்ன ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா பேனாவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அந்த பிரச்சனை வரும். ஒரு பேனா நம்ம நிறையா எழுதும்போது என்ன காலியாகும், அப்போது மாற்றும், அப்போ சிக்கல் இருக்குது. அதனால் என்ன நீங்கள் ஃப்ளட்டிங்கோ ஜெல்லுங்கோ. V5 V7 நல்லாயிருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன ஹவுஸார் நல்லாயிருக்கு. ஹவுஸாரில் வந்து என்ன இந்த ஹவுஸார் பென் அப்படிங்கிறது எழுதுறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னொன்று என்ன, ஹவுஸாரை பொறுத்தவரை வெயிட் இருக்காது. நீங்கள் வந்து பைலட் இருக்கு இல்லையா, பைலட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பைலட்டை கம்பேர் பண்ணும்போது ஹவுஸாருங்கிறது வெயிட் கம்மியாக இருக்கும். சரியா? ஓகே. ஆன்சர் ப்ரெசன்டேஷன், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? இது வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹவு டு டெவலப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது. இது ரைட்டிங் ப்ராக்டிஸ் கிடையாது, ஆன்சர் ப்ரெசன்டேஷன். சரியா? ஆன்சர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன புக்கு படிச்சீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சீங்க, எவ்வளோ நாள் படிச்சீங்க, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. கேட்ட கேள்விக்கான விடைய உங்களால் டெலிவரி பண்ண முடியுதா, தட் இஸ் த மேட்டர். சரியா? பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஆன்சர். நோபடி இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் வேர் யூ டிட் கோச்சிங், விச் புக்ஸ் யூ ஸ்டாஃபர்ட், ஹவு மெனி ஹவர்ஸ், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஆன்சர், அதுவும் அந்த கேள்வியுடைய இதை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்க. அப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறோமோ இதுதான் என்ன நம்மளை வந்து டிஃபைன் பண்ணுது. புரியுதா? எழுதுறது தான் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் தான் டிஃபைன் பண்ணுது. நம்ம வந்து எவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம், கண்டென்ட் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அது ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் எப்படி நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ ப்ரெசன்டேஷன் நம்ம டெலிவரி பண்ண முடியும்னா, முதல்ல அந்த கேள்வியை புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து என்ன அதுக்கான கொஷினை நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து ஹேண்ட் ரைட்டிங். நிறையா பேர் சந்தேகம் இருக்குது, சார் என் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக அச்சடிச்ச மாதிரி இருக்கணுமா அப்படின்னு. எல்லாராடையும் அப்படி எழுத முடியுமா? முடியாது. இப்போ சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா வந்து உங்கள் பேப்பரை நான் இப்படி பார்க்குறேன், பார்க்கும்போது எனக்கு ஓகே இப்போ டிஜிட்டல் எவாலுவேஷன் தான். அப்போ அதுக்கு அவர் பார்க்கும்போது இப்படி போய் எட்டி ஸ்ட்ரெயின் எடுத்து பார்க்கக்கூடாது. அது மாதிரி இல்லாமல் நார்மலாக பார்த்து ரீட் பண்ணக்கூடிய அளவில் இருந்தால் என்ன போதும். ரைட்டா? அதனால் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு வந்து என்ன இதாக இருக்குது அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. பட் அப்படி இருந்தால் கூட என்ன, நீங்கள் தொடர்ச்சியாக டெஸ்ட் நிறையா எழுதுவீங்க இல்லையா, எழுத நம்மளால் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஓகே, ஒரு நம்மக்கிட்ட எப்படி இது இங்கிலீஷ் எழுதணுமோ அதே மாதிரி என்ன எல்லாமே பாயிண்டாக தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ரைட்? எல்லாமே என்ன பாயிண்டாக எழுதணும்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் இப்போ நேச்சர் ஆஃப் கொஷின் அப்படிங்கிறது மாறிடுச்சு. நீங்கள் பாயிண்டில் எழுதணுமா பேராகிராஃபில் எழுதணுமா அப்படிங்கிறது எது டிசைட் பண்ணும்? கொஷின் பார்க்கலாம், கொஷின் பேப்பரே பார்த்துருவோம்.
எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் நேஷனல் எம்ப்ளம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன, பாயிண்ட்ல எழுதிக்கலாம். ஹூ பாயிண்ட்ல எழுதிக்கலாம். எனுமரேட் வரிசைப்படுத்தினா பாயிண்ட்ல எழுதிக்கலாம். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ரெகுலேட்டிங் ஆக்ட், இதை பாயிண்ட்ல எழுத முடியுமா? ஏன் முடியாது? இதற்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ்ங்கிற வார்த்தையே இருக்காது. பிரிங் அவுட், ஷார்ட் நோட், கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப், எக்ஸ்பிளைன், எலாபரேட், டிஸ்கிரைப், இதோட முடிஞ்சிடும். இப்போ டிஸ்கஸ் அப்படின்னா யூ ஹேவ் டு என்ன, டிஸ்கஸ் த ஈச் ப்ரொவிஷன், ரைட்? இப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன, அதிகாரம் மாற்றப்படும். அப்போ அதிகாரம் மாற்றப்பட்டு நீங்கள் எலாபரேட் தான் விரிவாக தான் எழுத முடியும். புரியுதுங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கு இன்னும் 2 கேள்வி பார்க்கலாம். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டைரக்டிவ் வேர்ட்ஸ் இல்லைன்னா என்ன டெய்ல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேள்வி முடியக்கூடிய இடத்துல என்ன அனலைஸு, கமெண்ட் இது மாதிரி வருது இல்லையா, அது இதுதான் உண்மையிலே த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். நீங்கள் எக்ஸ்பிளைன் அப்படின்னு இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிளைன் அப்படின்னா என்ன, அதனுடைய ப்ரொவிஷனை மட்டும் எழுதினா வந்து போதும். டிஸ்கஸ் அப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொரு ப்ரொவிஷனும் எழுதி அது வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போத் சைடில் இருக்க மாதிரி நீங்கள் எழுதணும். அப்போ பாயிண்ட் எழுத முடியுமானா கண்டிப்பாக வந்து முடியாது. நீங்கள் ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அது கீழே என்ன நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். Discuss the various movements started by Gandhiji to draw the participation of ரைட். இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, இதுதான் இது கம்பேரிசன், ரைட்? இதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் இருக்கும். எப்படி சிம்பிளா ரைட் ஏ ஷார்ட் நோட், பிரீஃப் நோட், டிஃபைன், லிஸ்ட் அவுட், give an account of, explain, mention, highlight, examine, bring out, discuss, estimate, describe. 2019 என்ன இந்த கேள்வி இருக்கக்கூடிய தன்மையே வந்து மாறிடுச்சு எல்லாமே. அப்படி அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுவும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் டு மோர் தென் ஒன் இன்டர்பிரேஷன். முன்னாடி வந்து ஒரே இன்டர்பிரேஷன் தான் இருக்கும், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரே கேள்வியை நீங்கள் 2ஆ பிரித்து எழுத மாதிரி வந்து இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ யூ அக்ரிங்கிற டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் வருது இல்லையா, அது வாட் ஸ்டாண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை தான் சப்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி எழுதணும். அப்போ ஒரே ஆன்சர் அப்படிங்கிறது வராது. நான் கீழே காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவால்வேட், கிரிட்டிக்கலி அனலைஸ், கமெண்ட், ஜஸ்டிஃபை, இது எல்லாமே வந்து முழுமையாக புரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன இதை வந்து எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்சுவலை வச்சு எழுதக்கூடியதோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன இந்த கேள்வியில் அடிபட்டு போயிடுச்சு. ஸோ நம்மளாம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தியா, இவ்வளோ சிம்பிளாக இருந்தால் போதும். இதை நான் உங்களுக்கு அடுத்த டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் இதை ஒரு கொஷினுக்காண்டி நம்ம உள்ளே போகலாம், சரியா? ஓகே. ஏன்னா அந்த வருஷம் இந்த கேட்டு சொல்லணும் இல்லையா, இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ எலெக்ஷன் டயத்தில் என்ன இவரை பற்றின கேள்வி அப்படிங்கிறது மதுரை காந்தியை பற்றி பேசப்பட்டிருக்கு, ஹிண்ட் பேப்பரில் வந்திருக்கு. நான் அந்த லிங்கே கீழே கொடுத்துருக்கேன், சரியா? அடுத்து டிஸ்கஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இது. இந்த கொஷின் பார்க்கறதுக்கு வந்து என்ன பேசிக் கொஷின் மாதிரி தெரியும், ஆனால் அது என்ன பேசிக் கிடையாது. கேள்வி 2, அதாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் மூமெண்ட்ஸ் ஸ்டார்டட் பை காந்திஜி, அவர் பல்வேறு, ஆனால் அது வந்து எப்படி வந்து ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக மாறுச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது முக்கியத்துவம். அப்போ இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்து மாறுது. நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஷின் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது, அதுக்கு அடுத்துள்ளதெல்லாம் என்ன இது வந்துச்சு. இந்த கேள்வியெல்லாம் எழுத முடியுமா என்ன? இதெல்லாம் நீங்கள் எந்த புக்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1935 ஆக்டோடைய டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. எந்த பொலிட்டி புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, எதுனா எடுத்துக்கோங்க, ஆனால் அதில் உள்ள ப்ரொவிஷனை வந்து நம்ம உள்வாங்கிட்டு 1919 கம்பேர் பண்ணிக்கணும், 1935 கம்பேர் பண்ணிட்டு அதில் என்ன குறைபாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத தான் எழுதணுமே தவிர்த்து இது முழுக்க முழுக்க அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள், சரியா? இதுவும் என்ன திறனாய்வு செய்யும் அப்படிங்கிறது. எவாலுவேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பெரியார் ஈவிஆர் இன் த ப்ரொமோஷன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? எவாலுவேட். இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னா பெரியாரை பற்றி எழுதி அவர் இது பண்ணார் அது பண்ணார், அது ஆன்சர் கிடையாது. த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பெரியார் த ப்ரொமோஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்னா அவர் எதுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணார். உமன் ரைட்ஸ் அப்படின்னா உமன் ரைட்ஸை போட்டு அதில் எந்த அளவுக்கு என்ன அவருடைய சாதனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் த அபாலிஷன் ஆஃப் காஸ்ட், இப்போ சாதி ஒழிக்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டை அதில் நீங்கள் 2 தான் எழுதலாம். ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சாதி பெயரோட்ட வராது. நீங்கள் இன்னும் இல்லை ஐஏஎஸ் நிறைய ஆஃபீஸர் வட இந்திய ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா என்ன நரேஷ் யாதவ், நரேஷ் குப்தா, அதுக்கப்புறம் என்ன ககன்தீப் சிங் பேடி,
கிரண் பேடி. பேடி அப்படிங்கிறது என்ன? ஒரு காஸ்ட் சர்நேம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது அப்படி இருக்கா? யாராக இருந்தாலும் என்ன, கார்த்திகேயன், முருகன், இப்படி தான் அந்த மாதிரியான பேர்கள் தான் வரும். அப்போ அது அதில் சக்ஸஸ் ஆகிருக்கு. மதிப்பீடுகள்னா சில இடங்கள்ல என்ன, அப்போ பாசிட்டிவ் அப்படி எழுதிட்டு நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் என்ன, மோர் காஸ்ட் பேஸ்ட் பொலிட்டிக்ஸ் ரைசிங். சரியா? அப்போ அதையும் நீங்கள் எழுதணும். அப்போ இப்படி தான் இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். அதுதான் இந்த என்ன, இந்த எவாலுவேட் டிஸ்கஸ். இது புரிஞ்சு அப்போ தான் நம்ம கொஸ்டினோட டிமாண்டை வந்து என்ன மீட் பண்ண முடியும். சரியா? பாருங்க, அடுத்த கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க. The Indian National Congress was not merely a party but an integral part of the Indian national movement. Analyze. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தோற்றம் பற்றி கட்டுரை வரையன்னு முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து கூடினாங்க 84ல், அப்புறம் 85ல் முதல் மாநாடு போட்டாங்க, ஒரு 3 மாநாடு தொடர்ச்சியாக எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன 1905 வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது, 17 வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது, காந்தியுடைய வருகைக்கு பிறப்பு என்ன காங்கிரஸ் கட்சி இப்படி தான் இருந்தது அப்படின்னு முடிப்போம். அவன் கேட்கப்பாங்க, was not a merely a party but an integral part of the national movement கேட்குறான். அப்போ the formationல இருந்து 1947ல இருந்து அரசாங்கம் அமைறது வரைக்கும் என்ன நீங்க ஒன்னொன்னை கனெக்ட் பண்ணி எழுதணும். இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க திரும்ப வாசிச்சு பாருங்க, அப்பதான் வந்து புரியும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தெரியுமா எழுதுவோம், அங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் தான் இருக்கும். அப்போ ஐஎன்சின்னு வந்திருக்கா, ஓகே அப்போ ஐஎன்சியை பத்தி தான் கேட்டிருக்கான்னு ஐஎன்சியை பத்தி மட்டும் தான் எழுதுவான். அவன் ஐஎன்சியை வந்து வெறுமனே கேட்கல, அவன் வந்து என்ன கேட்கறான் அப்படின்னா வந்து அது இந்திய தேசிய இயக்கத்தின் ஒரு அங்கமாக இருந்ததுன்னு கேட்கிறான். அப்போ எப்படி வந்து அங்கமாக மாறுச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஒரு கட்சியா ரெப்ரசன்ட் பண்ணல, இந்தியாவில் உள்ள பல்வேறு மக்கள் பிரிவினருடைய என்ன ஒரு பிரதிநிதியாக தான் மென்ஷன் பண்ணி போராடுச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ரோட்டஸ்ட்லையும் நம்ம வந்து என்ன இது பண்ணி காமிக்கணும். During the advent of European invasion, explain how the naval force of the English became supreme before the outdated Indian warfare. சரியா? இதுவும் கான்செப்டுவல் கிளாரிட்டி தான். ரைட், அடுத்து சோஷியல் இஷ்யூஸ் போகலாம். எக்ஸாமின் த கிரீவன்ஸ் ரீட்ரஸல் மெக்கானிசம் ஃபார் உமன். சரியா? இது கண்டிப்பாக டஃப் கொஸ்டினுங்க. ஏன்னா நமக்கு கிரீவன்சல் ரீட்ரஸல் மெக்கானிசம்னால முதல்ல தெரிஞ்சிருக்காது. கிரீவன்ஸ் ரீட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன், வேரியஸ் ஆக்டாக இருக்கலாம், ஷீ பாக்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் எழுதி அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத ஆராயணும். இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2019 இந்த அனுவல் ரிப்போர்ட்ல இத்தனை வழக்குகள் வந்து பதிவு செஞ்சிருக்கு, இத்தனை வழக்கு பிரச்சனைகள் தீர்த்து அப்படிங்கிறத எழுதணும். இந்த இனிஷியேட் எடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து இப்படிலாம் படிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னாலே என்ன, உமன் எம்பவர்மெண்ட்னா சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல், அப்புறம் என்ன நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன், அதுக்கப்புறம் என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், யூடிசிங் ஆக்ட், ஒரு 5 ஆக்டை படிச்சு வச்சிருப்போம். ஆனால் அவன் அப்படி கேள்வி கேட்கல, அப்போ மாறிடுச்சு. அப்போ நம்மளுடைய அப்ரோச்சை என்ன இந்த முறை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுவுமே வந்து உண்மையிலே வந்து டஃப் கொஸ்டின். முதல்ல என்ஜிஓக்கே நமக்கு தெளிவாக புரியாது, புரியுதா? கேட்டிருக்கான் பாருங்க, what are the different types of schemes taken by non-governmental organizations to control population explosion in India? இதை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு என்ஜிஓ அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா என்ஜிஓவை பற்றி நான் சோஷியல் எலாபரேட்டாக இங்கிலீஷில் போட்டு பண்ண தெரியும். இதில் வந்து என்னென்னா பொதுவாக என்ஜிஓ சில பணிகள் பண்ணும், அவேர்னஸ்ஸு, கவர்மெண்ட் ஐயப்பச்சு பண்ணுறோம், அதை எங்கே எழுதி போட்டால் முடிஞ்சுது. அப்போ இந்த கேள்விகளுடைய தன்மை என்னன்னா எல்லாமே சிலபஸை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கோம், உள்வாங்கினதை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதனால தான் திரும்ப திரும்ப சிலபஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். சரியா? ஓகே. புல்லட் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பாயிண்டா புல்லட்டா அப்படிங்கிறது என்ன இது பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்டிக் வித் த ஃபாண்ட் சைஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன எழுத்தா எழுதுவாங்க. இந்த சின்ன எழுத்தா எழுதுறதுனால என்ன டிராபேக் அப்படின்னா நிறைய எழுதுவீங்க, டைம் அதிகமாகும். ஒரு கொஸ்டினுக்கு எழுதக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபாண்ட் சைஸ் யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன, அப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளோ எழுத முடியும்னா அதுக்கான சுருக்கி எழுத ஆரம்பிப்பீங்க, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அடுத்து யூசேஜ் ஆஃப் சிம்பிள் வேர்ட்ஸ். நமக்கு வந்து நம்ம எழுதக்கூடியதை வந்து அவருக்கு திருத்துறவருக்கு வந்து கன்வே பண்ணால் போதும். சரியா? இதில் பிடிச்சிக்கிட்டு பெரிய அப்படி ஒரு இங்கிலீஷ் இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம எழுதக்கூடிய விஷயம் வந்து புரிஞ்சா போதும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது என்ன, எப்போதுமே புழக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கணும், அது தமிழோ இங்கிலீஷோ. சரியா? அடுத்து வேர்ட் லிமிட் பெர் பேஜ். ஒவ்வொரு பக்கத்துக்கும் இவ்வளவு வார்த்தைகள் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓவராலாக என்ன, நீங்கள் சில பேர் இப்படி சில பேர் ஒரு கொஷினுக்கு இவ்வளோ நேரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் சில பேர் என்ன ஒரு பேஜுக்கு இத்தனை இவ்வளோ டைம் அப்படிங்கிறத இது பண்ணிட்டீங்கன்னா வேர்ட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன, அதற்கேற்ற மாதிரி நம்மளால் என்ன தொடர்ச்சியாக வந்து போக முடியும். சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் என்ன ப்ரெசன்டேஷன். வெறுமனே படிக்கிறது மட்டும் கிடையாது, படிக்கிறதோட கேள்வியை புரியணும், கேள்வியை புரிஞ்சதுக்கப்புறம் இது புல்லட்டா பேராகிராஃபா ஃபாண்ட் சைஸு நிறையா இதுகள் இருக்குது. ரைட்?
அடுத்து ரீசன்ட் ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, நேச்சர் ஆஃப் கொஸ்டின் பீங் ஆஸ்க்டு, த வெயிட் ஆஃப் அது மாறிடுச்சு. எவாலுவேட் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரைட். அடுத்து ஆன்சர் ரைட்டிங், சரியா? இதெல்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? அப்போ சொன்ன மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு பார்த்துருந்தா இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பற்றி எழுதுகிறோம். நிறைய பேர் கேள்வியை நீங்கள் வந்து ரைட்டிங் அப்படிங்கிறது வேற, ஆன்சரிங் அப்படிங்கிறது வேற. ஆன்சரிங் அப்படிங்கிறது அந்த கேள்வியினுடைய தேவையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் என்ன விடையளிப்பது தான் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது. அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஷின் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த நேஷனல் மூவ்மெண்ட் கேட்டிருக்கான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் விடை எழுதணும். நம்ம வெறும் ஐஎன்சின்னு மட்டும் எழுதுனா என்ன, அது அதற்கான விடையாகாது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சு எழுதணும் அப்படின்னா நமக்கு மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா? மார்க் அப்படி ஆவரேஜ் மார்க்கை விட ஹையஸ்ட் மார்க் கிடைக்கும். ஜென்ரல் எல்லாரும் எப்படி தெரியுமா எழுதுவாங்க அவ்வளோதான். ஆனால் கேள்வியை உள்வாங்கி எழுதுனா மற்றவங்க பேப்பர்ல இருந்து நம்ம பேப்பருக்கு என்ன ஒரு டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது தெரிய வரும், வாசிக்கும் போது தெரியும். அப்போ ஆவரேஜ் மார்க் வந்து என்ன நமக்கு கூடுதலான மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட். அதுக்கடுத்து நிறைய அடுத்த கேள்வி, எல்லாம் கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதுமா? கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதாது. டைம் அண்ட் வேர்ட் லிமிட், இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேர்ட் மேனேஜ்மெண்ட்டும் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் என்ன நம்மளால் நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன எழுதுறது மட்டும் கிடையாது, we need to demonstrate multiple skill, structure, form, presentation, answer to the point. நிறைய பேர் என்னன்னா வளவளன்னு எழுதுவாங்க, விடையே வராது. அதுக்கு மார்க் வாசிக்கிறவங்களுக்கு என்ன அது வந்து ஒரு சலிப்பை கொடுக்கும், சரியா? அப்போ கண்டென்ட்டும் முக்கியம் கிடையாது, டைமு, வேர்ட் லிமிட்டு, அதுக்கப்புறம் என்ன எப்படி நம்ம வித்தியாசமாக நம்மகிட்ட இருக்க எல்லா ஸ்கில்லையும் என்ன இந்த இதையும் சேர்த்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஆல் த கொஸ்டின் இன் மெயின்ஸ் இஸ் டைனமிக். எல்லா கேள்வியும் டிஎன்பிஎஸ்சியில் டைனமிக்காக கேள்வி கேட்குறாங்களா? கிடையாது. ஆனால் ஒரு 60% கேள்வி அப்படி தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமே தெரிஞ்சது, இந்த முறையும் என்ன அதை விட அட்வான்ஸ்டாக கூட நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர்த்து குறைச்சி இடப்படக்கூடாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் என்ன அதெல்லாம் ஒரு சின்ன க்ளூ மாதிரி வச்சுக்கணும், சரியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவன் ஈஸியாக கேட்குறான் இல்லை கஷ்டமாக கேட்குறான், நம்ம எப்படி கேட்டாலும் எதிர்கொள்கிறதுக்கு வி ஷுட் பி ரெடி, அவ்வளோதான், சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க, அவ்வளோ தான். அவர் நேஷனல் எம்பளம், இது வந்து என்ன ஸ்டாட்டிக். டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இது டைனமிக், அது அப்படியே எழுதுனா போதும். இதை நம்ம உள்வாங்கி புரிஞ்சதை ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரைட்? எனக்கு தெரிஞ்சு இந்த 2019 மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தான் டிஎன்பிசியில் குரூப் 1 மெயின்ஸுக்கு சிலபஸ்ன்னு இருக்கிறதே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சிலபஸுங்கிற ஒன்றை பார்க்கவே மாட்டாங்க. எப்படின்னா எங்கே மெட்டீரியலை மட்டும் படிப்பாங்க, சரியா? இல்லைனா கொஷின் ஆன்சர், இந்த ரெண்டு மெத்தடாலஜி தான் பயன்படுத்துவாங்க. பட் அப்படி கிடையாது. இந்த புதிய இதன்படி சிலபஸை வந்து நமக்கு வந்து ஒரு ஓவரால் வியூ இருந்ததுன்னா எல்லாராலையும் மேனேஜ் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, எப்படி வந்து இந்த என்ஜிஓவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனுக்கு ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நீங்கள் பாப்புலேஷன் ஜென்ரலாக படித்தாலும் நம்ம பாப்புலேஷன் தான் என்ன முக்கியமான கீ டேர்ம்ஸு, காசஸ் ஆஃப் பாப்புலேஷனு, அதுக்கப்புறம் என்ன பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனா என்ன, கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ்னா பார்த்துருப்போமே தவிர்த்து என்ஜிஓவை அங்கே ரிலேட் பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம். அப்போ அது மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னா சிலபஸ் பற்றின ஒரு ஓவரால் வியூ இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், மேனேஜ் பண்ண முடியும். யாருமே டு த பாயிண்ட் அப்படிங்கிறது எழுத போகிறது கிடையாது, எழுதவும் முடியாது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா என்ன மற்றவங்கள்ல இருந்து அட்வான்ஸ்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத பண்ண முடியும், சரியா? அப்போ சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் நான் சிலபஸையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முன்னாடி கிளாஸுக்கு முன்னாடி என்ன அந்த டாப்பிக்கை வந்து பிரித்து கொடுக்குறேன் இல்லையா, அந்த ஓரியன்டேஷனை பொறுத்து அது வந்து இன்னும் ஐடியா கொடுக்கும். ஸோ எப்படி வந்து மல்டி டைமென்ஷன்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் இருக்குமே. நல்லா இருக்கு இல்லையா? இது நார்மலாக நமக்கு வந்து என்ன இப்படி தான் கொடுக்கும், இண்டஸ்ட்ரி க்ரோத் பாலிசி அப்படிங்கிறது. அப்போ நமக்கு சிலபஸை வந்து காம்ப்ரிஹென்சிவாக படிக்கணும் அப்படின்னா
இண்டஸ்ட்ரி க்ரோத்னா டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாட்டில் அதனுடைய பங்களிப்பு, பல்வேறு வகையான இண்டஸ்ட்ரி, ரீசன்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் எவாலுவேஷன் அண்ட் இம்பாக்ட், அப்புறம் என்ன இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், எம்ஆர்டிபி ஆக்ட். இப்போ எம்ஆர்டிபிலாம் எக்ஸ்க்ளூசிவாக சிலபஸில் வெளியில் இருக்கா? கிடையாது. அப்போ இப்படி நம்ம இது பண்ணால் மட்டும்தான் சிலபஸை நம்மளால எல்லா கேள்விகளுக்கும் எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும், மேனேஜ் அப்படிங்கிறது பண்ண முடியும். இப்போ ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? இதில் ரங்கராஜனுடைய கமிட்டி அப்படிங்கிறது என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன, இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். எப்போ? இப்போ பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா, லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ தெரிஞ்சுன்னா ஸ்டாட்டிக் படிக்கும் போதே விஷயம் வந்துச்சுன்னா லிங்க் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி என்ன நம்ம அப்ரோச் பண்ணணும். இதில் நீங்கள் அதுக்கப்புறம் நிறையா டிபேட்ஸ் வந்திருக்கும். அது ஒரு நவரத்னா கம்பெனி, மினிரத்னா கம்பெனி, அதையும் அரசாங்கம் விற்கணும் அப்படின்னு. மினிரத்னா நவரத்னா என்னென்ன, அது அதிகமான லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறதான் அதில் உள்ள விஷயம். அப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த ரோல் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ரைட், ஹேண்ட் ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் அப்படியே சொன்னதான், அவனே சொல்லிடுவான். இத்தேர்வை பொறுத்தவரை அழகாக எழுதுவதற்காகவோ பிழை இல்லாமல் எழுதுவதற்காகவோ தனியாக மதிப்பெண்கள் ஒதுக்கப்படவில்லை. there is no reservation of marks for neatness of execution and correctness of spelling in respect of this examination. the same will be applicable to group 2 mains. சரியா? அது இவன் வருது, அவன் கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர்த்து நம்ம மொழித்திறன் அப்படிங்கிறத இங்கே எதிர்பார்க்கல இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும். அதனால என்ன, ஆனால் பொதுவாக திருத்துறையுடைய மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும்போது அவருக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. இப்படி பார்த்தா புரியணும், லெஜிபிளாக இருந்தால் போதும். இப்படி பார்க்கும்போது எரிச்சல் வரும். சரியா? அப்படி வரும்போது எந்த ஹியூமன் தானே எல்லாருமே, நம்ம அறியாமல் இரிட்டேட்டிங் வரும், மார்க் போட மனசு வராது. தட்ஸ் ஒரு ஜென்ரலான ஒரு அப்சர்வேஷன். ரைட், கரண்ட் அஃபேர்ஸ். பிஎம் ஹேண்ட்ஸ் ஓவர் அர்ஜுன் அப்படிங்கிறதுல இதில் இருக்கு பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, திஸ் ஷோகேசஸ் இந்தியாஸ் யுனைடெட் ஸ்பிரிட். இந்த வார்த்தை தெரியுதா? திஸ் ஷோகேசஸ் இந்தியாஸ் யுனைடெட் ஸ்பிரிட். கீழே பாருங்க, பாரத் எக்தா தர்ஷன் சொல்லியிருக்காரு. அடுத்து ஆத்ம நிர்பார், இதுவும் வருது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொண்டு வரலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஆத்ம நிர்பார் கீழே என்ன, இதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரே விஷயம்தான், பல்வேறு இடங்களில் இந்த தகவலை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அந்த சின்ன புரியல் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க பேப்பர்ல இருந்து நம்ம பேப்பர் வித்தியாசமான கண்டென்ட்டோட இருக்கும். வித்தியாசம்னா என்ன, ப்ரெசன்டேஷனில் வித்தியாசம் வேண்டாம், கண்டென்ட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாலே என்ன போதும். ப்ரெசன்டேஷனில் வந்து என்ன கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்று போல தான் எழுத போறீங்க, அதில் வித்தியாசம் இருக்குது, அதை ஒரு 4-5 இதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டென்ட் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு இல்லையா, அது இங்கே இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்ததை வந்து பாருங்க. ஓகே, அடுத்து வந்து ஃபார்ம் இன்கம், சாரி ஃபார்ம் இன்கம் மிஷன் ஆஃப் டார்கெட். நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர் டாபிக் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டபுளிங் ஆஃப் ஃபார்மர் இன்கம், அது கமிட்டி போட்டாங்க, அசோக் தால்வாய் கமிட்டி அப்படிங்கிறது. அதனுடைய அடிப்படையில் என்ன 2022ஆம் ஆண்டுக்குள்ள என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பட் பேண்டமிக் அப்படிங்கிறது என்ன, இதை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் என்ன. சரியா? அப்போ செய்தியை படித்தாலும் சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் தினசரி ரீட் பண்ணீங்கன்னா என்ன, நம்மளை அறியாமலே எக்ஸாமினேஷன் எழுதும்போது என்ன வர ஆரம்பிச்சிடும், நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ சின்ன சின்ன விஷயம் அது ஸ்டேட் லெவலில். இதெல்லாம் ஒரே செய்தி தான், ரெண்டு என்ன ஒரே செய்தி தான், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ரைட், இப்போ இதுவரையும் சொன்ன சந்தேகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? இந்த கேள்வியை பாருங்க. இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் a private issue or social problem? இதுக்கு என்ன, more than one interpretation. Does the structure of Indian economy promote
எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிஸ்கஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரிப்பு முன்னாடி நான் லாஸ்ட் டைம்லாம் கீ கொடுக்க மாட்டேன். லாஸ்ட் டைம் முன்னாடி நோட்ஸ் கொடுக்குறதோட ரைட்டு, அப்புறம் டெஸ்ட் வைக்கிறதோட திருத்தி இண்டிவிஜுவலாக ஃபீட்பேக் கொடுப்பேன். பட் இந்த முறை என்ன அப்படின்னா ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் அப்படிங்கிறது என்ன, ஒருத்தருக்கு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் கொடுக்க முடியும். அதில் எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ சரி நீங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் இல்லையா? அப்போது இந்த கீயை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிய வரும். 5 மார்க் விட்டுருங்க, இங்கே நம்ம இப்படி தான் கொடுக்க போகிறோம். டிமாண்ட் ஆஃப் த கொஷினை உங்களுக்கு புரிய வச்சுட்டு இப்படி கொடுக்குறது மூலமாக என்ன, உங்களை நீங்கள் இன்னொரு டைம் என்ன அதில் லேக் ஆகியிருந்தா கூட உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது என்ன இதாக இருக்கும். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கொஷின் பேப்பரை டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்காது. சரியா? கொஷினை பார்த்தோன்னே என்னென்னு புரியும், ஆனால் ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் என்ன வில் பி ஸ்ட்ரகிளிங். அப்போ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் பண்ண என்ன உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பாட்டில் தான் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸ்பாட் டெஸ்ட் எழுதால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு, இதே மாதிரி தான் அங்கே இருக்க போது அப்படிங்கிற வருவீங்க. இல்லைனா நீங்கள் கொஷின் ஆன்சரை படிச்சுட்டு போய் எழுதும்போது என்ன, நமக்கு தெரிஞ்ச கொஷின் வந்தால் மட்டும்தான் என்ன அங்கே நம்ம ஹாப்பியாக இருப்போம். நமக்கு தெரியாத கொஷின் வரும்போது என்ன மென்டலி நம்ம என்ன அந்த இடத்துல டவுன் ஆயிரும். அதனால எல்லாமே ஒன்று போல இருக்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. நீங்கள் ஒரு 2-3 டெஸ்ட் கஷ்டமாக இருக்கும் அப்படி எழுதுறதுக்கு. பட் போக போக என்ன இது நீங்கள் ஸ்பாட்டில் எழுதினா மட்டும்தான் கொஷினுடைய டிமாண்டை அக்யூரேட்டாக புரிஞ்சுக்க முடியும். கொஷின் ஆன்சர் கொடுக்கறது படித்து எழுதுறது அது ஒரு டைப் விட்டுருக்கு. நம்ம அதுக்குலாம் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம போகலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஷினை அந்த புரிஞ்சு அட்ரஸ் டிமாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பாட்டில் எழுதணும்னா இதாக இருக்கும். அப்புறம் என்ன இதில் நம்மளை என்ன கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? டிஸ்கஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்ரோச். எல்லாமே என்ன மோர் தென் ஒன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கேள்வியுமே அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரே எடுத்துக்கோங்க, எந்த விஷயமே தெரியாத வார்த்தை கேள்வியில் இருக்காது. பட் ஆன்சர் ஃப்ரேம் பண்ணும்போது தான் என்ன நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். ரைட். இதில் சில பேசிக்ஸ் பார்க்கலாம். இதில் என்னன்னா இந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்னு ஏன் சொல்கிறேன்னா இதை டெவலப் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். சரியா? அதுதான் என்ன ஒரு 4லேருந்து 5 டெஸ்ட் வரைக்கும் என்ன இதாகும். அப்போது இது மாதிரியான விஷயத்தில் நம்ம பண்ணணும் என்ன அந்த கேள்வி முழுமையாக உள்வாங்கி பண்ணால் தான் என்ன இதை இது பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது என்ன ஒரு மென்டல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறோம் இல்லையா. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வரும்னா கேள்வியை தெரிஞ்ச எல்லாம் பார்த்தோன்னே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா முதல்ல வர்ற பாயிண்ட் கடைசி வரும், கடைசியில் வர்ற பாயிண்ட் முதல்ல வரும். திருத்துறவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆன்சர் கீ கரெக்டாக தான் இருக்கும். அப்படி கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் முதல்ல அதை தான் எதிர்பார்ப்பேன். அது இல்லைன்னா என்ன எனக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். நீங்கள் எழுதியிருக்கலாம், ஆனால் அது கடைசியாக பார்க்கும்போது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் எழுதுறதுக்கு முன்னாடியுமே வி ஷுட் ஃப்ரேம் சம் மென்டல் ஃப்ரேம் ஒர்க். சரியா? அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆன்சர் வரும்னு யோசிச்சுட்டே இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நான் பொதுவாக சொன்னதான். சேம் கண்டென்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொஷின். இது மாதிரி நம்ம இது பண்ணால் மட்டும்தான் படிக்கும் போதே இது பண்ணால் மட்டும்தான் என்ன இந்த மாதிரி டைரக்டிவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். முதல்ல இதை பாருங்கள். எக்ஸ்பிளைன் த டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஷோ ஹவ் வேர் திஸ் அப்ளிகபிள் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கு எப்படி விட எழுதலாம்? எந்த அளவுக்கு பொருந்தி உள்ளது அப்படின்னா என்ன நார்மலாக எழுதுனா போதும். எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெகிஸ்லேச்சர். மாண்டஸ்கியோட தியரி தான் என்ன
த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது சிம்பிளா முடிஞ்சது. சரியா? அதிகார பகிர்வு கோட்பாடு இது அதுல சிம்பிளா எழுதுனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஓவர். The doctrine of examine as to what extent the doctrine of separation of powers incorporated in the Indian Constitution. அப்படினா இதுக்கு எப்படி மாறும்? அதே தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா கேட்கக்கூடிய கேள்வி என்ன? எக்ஸாம் பைனா எந்த அளவுக்கு ஒன்றுபடுத்தப்பட்டுள்ளதுன்னா இங்க வந்து உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? எல்லாத்துலயும் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஜெனரலா பார்க்கும்போது என்ன அதிகார பகிர்வு கோட்பாடு இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க ரெண்டு எக்ஸாம்பிள் காட்டலாம். ஒன்னு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் என்டிட்டி, அதுக்கு அதனுடைய நியமனத்தை இது பண்றதுக்கு என்ன என்ஜாக் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? அது ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அப்ப லிமிடெட் அப்படிங்க சொல்லலாம். இன்னொன்னு இப்ப திரும்ப வந்து என்ன அவருடைய இதை நெறிப்படுத்துறதுக்கு யார் இது பண்ணலாம்? சட்டமேற்றம்ல பார்லமென்றம். அப்போ இந்த ரெண்டு எடுத்துக்காட்டை வச்சு என்ன இந்த கேள்வியை நீங்க அணுகலாம். The doctrine of separation of power has no place in the Indian Constitution. Comment. இது கமெண்ட் அப்படின்னா என்ன? விமர்சிக்கணும். இந்த ரெண்டே எழுதுற மாதிரி இல்லாம இந்திய எடுத்துக்காட்டு இதெல்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு அப்படின்னு எழுதி அதுக்கான எடுத்துக்காட்டு நார்மலா சட்டமேற்ற ப்ரொசீஜர் அதை மீன் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலா எழுதினா முடிஞ்சுது. ஸோ ஒரே விஷயம் தான், செப்பரேஷன் ஆஃப் பவர் தான் மேட்ரு. ஆனா அதை எப்படி வித்தியாசமா கேட்கறான். அப்போ இந்த மாதிரியான புரிதல் இருந்துச்சுன்னா நீங்க ரீட் பண்ணும்போதே இல்ல படிக்கும் போதே என்ன நீங்க உங்களை வந்து டெவலப் பண்ணிக்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரைட்? அடுத்து ஆன்சர் ஸ்ட்ரக்சர். இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணுங்க. சரியா? இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்களா? இதை படிச்சிருப்பீங்க. அதுல வந்து எது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும்? ஹெட்டிங். அதே மாதிரி செய்தி சிறுசா தான் இருக்கும். சரியா? ஆனா அந்த ஒட்டுமொத்த செய்தியினுடைய உள்ளர்த்தத்தை அந்த ஹெட்டிங் கொடுக்குறான் பாருங்க, அது நம்மளை வந்து என்ன புரிய வைக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறது நீங்க என்ன எழுத போறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது என்ன எவாலுவேட்டருக்கு தெரிய வைக்கணும். சிம்பிள். முக்கிய கருத்தோ அதான் விஷயம். அந்த நியூஸ் பேப்பர்ல அப்படிதான் கொடுப்பான். சரியா? செய்தி சிறுசா இருக்கு, பெருசா இருக்கு. ஆனா அந்த ஹெட்டிங்கை பார்த்த உடனே என்ன அதனுடைய கோர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ரைட்டா? 3 பாயிண்ட்ஸ் ஆர் பேராகிராஃப். கேள்வியை பொறுத்து என்ன நம்ம அதை இது பண்ணிக்கலாம். அமைப்பு இங்கதான் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினுடைய டிமாண்டை வந்து நம்ம என்ன we should address. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன keywords should be kept in mind. என்ன கேட்டிருக்கானோ அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு அந்த கேள்வி தொடர்பாக எல்லாத்தையும் எழுதி வைக்கிறத காட்டிலும் அந்த கேள்வியுடைய விடைக்கு இப்போ நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவரை 3 டைப்பா பார்த்தோம். அதுல ஒவ்வொரு கேள்விக்கு என்ன டிமாண்டோ அதை தான் எழுதணும். புரியுதுங்களா? அதுதான் வந்து என்ன கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. சப்ஹெட்டிங் போட்டுக்கலாம். நீங்க எக்கனாமி, அதாவது வந்து எக்கனாமி, ஜியோகிராஃபி இது மாதிரியான சில சப்ஜெக்ட்ல என்ன நீங்க இதெல்லாம் வந்து போடலாம். சில இடங்கள்ல என்ன அதெல்லாம் போட முடியாது. அது நான் சப்ஜெக்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாக சொல்லுவேன். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லலாம். கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அரசியல் முகம் இருக்கும். சரியா? சில பேர் வந்து கம்யூனிசத்தை நம்ம இது பண்ணுவோம், சில பேர் என்ன ஜனநாயகத்தை இது பண்ணுவோம். ஒரு விதமான ஒவ்வொரு கொள்கையும் இருக்கும். அந்த எந்த கொள்கையும் இங்கே எதிரொலிக்கக்கூடாது. சரியா? ஏன்னா அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா தான் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். சரியா? ஆனா அங்க நம்மளுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியக்கூடாது. நிறைய இடங்கள்ல நம்மளுடைய ஸ்டாண்ட் இப்போதைக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அரசாங்கம் எது பண்ணாலும் என்ன அதுக்கு அப்போஸ்டா இருக்கக்கூடிய என்ன மனநிலை தான் இருக்கும். அப்ப அங்க அப்ப அரசாங்க ஃபார்முலாஸ் பத்தி கேட்கும்போது அதெல்லாம் இப்படி அதெல்லாம் அப்படின்னு எழுதுனா என்ன சரி இப்பவே உங்ககிட்ட இன்னொரு ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட் இருக்கு, நீங்க எல்லாம் வேலைக்கு வந்து என்ன போறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? ப்ராக்டிகலா சொல்றேன். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இல்ல கவர்மெண்ட் சார்பாகவே என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். பட் கொஸ்டினுடைய நேச்சரை பொறுத்து. ரைட்? அடுத்து நம்ம இதா எழுதுறதா அப்படிங்கிறது. ஸோ இந்த இருக்கு பாருங்க, அதை ஒன்று எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். டைரக்டிவ் இல்லை டெயில் வேர்ட்ஸ். இதை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிளைன்னா என்ன, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும்.
கூடுமான வரைக்கும் என்ன அதற்கான விவரங்களை கொடுத்தா போதும். அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பேன், இந்த பிரிண்ட் அவுட் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதை ரீட் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு பேசிக்காக புரியும். நான் அடுத்தடுத்ததில் என்ன இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எனுமரேட் அப்படின்னா என்ன லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. அவரை பற்றி அறிமுகம் இருக்கணும், அவர் ஏன் அப்படி வந்து அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது இருக்கணும், அவருடைய அச்சீவ்மெண்ட். சரியா? விடுதலை போராட்டத்தில் வந்து அவருடைய சாதனைகளை வந்து என்ன குறிப்பிடலாம். சரியா? ஏன்னா மதுரை காந்தி அப்படிங்கிற என்ன அவர் நேஷனல் மூவ்மெண்ட்ல மட்டும்தான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரு. குறிப்பா என்ன காந்தியோட கருத்துக்களை அங்க மதுரையில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். அந்த கண்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அதை ஒட்டி அதனுடைய சாதக பாத அம்சங்களை என்ன எழுதணும். இங்க வந்து என்ன ஆக்டோடைய டிஸ்கஸ் அந்த விஷயம். டிஸ்கிரைப்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மாதிரி தான். கிரிட்டிக்கலி அனலைஸ்னா என்ன ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி என்ன இது பண்ணணும். சரியா? ஸோ இதெல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு அப்ரோச் கொடுக்கும்போது என்ன தெரிய வரும். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன டிஎன்பிஎஸ்ஸோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வச்சு என்ன இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரீட் பண்ண இன்னும் என்ன உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது புரிய வரும். சரியா? சரி, எப்படி வந்து ஒரு கொஸ்டினுடைய கோர் ஆன்சர் அப்படிங்கறது நம்ம இது பண்றது? கேள்வி நம்ம இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கறத பார்த்தோம். அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சரியா? அந்த பொலிட்டி கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா லிமிடேஷன் அப்படின்னா அந்த ஆர்டிகிள் 74, 75 அதாவது குறிப்பா வேற ஒன்று அதில் எதுவுமே கிடையாது. அதாவது என்னன்னா ஹீ இஸ் a நாமினல் ஹெட், அதுக்கப்புறம் என்ன ஹீ கேன் ஆக்ட் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதுதான் அதனுடைய மையக்கருத்து. அதை வச்சு தான் எழுதணும். அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் இது மாதிரியான மையக்கருத்துக்கள் இருக்கும். அந்த மையக்கருத்தை புரிஞ்சு நம்ம வந்து என்ன முதல்ல மென்டல் ஃப்ரேம் ஒர்க்லாம் போட்டோம்னா பக்காவா என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நம்மளால என்ன ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடியும். நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. ஸோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்ன நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கேள்வி பார்க்கலாம். இந்தியா இஸ் அண்டர்டெவலப்ட் எக்கனாமி. டு யூ அக்ரி வித் தட்? இஃப் யூ நோ கிவ் ரீசன்ஸ் ஃபார் இட் அண்ட் டிஸ்கிரைப் த salient features ஆஃப் த இந்தியன் எக்கனாமி. இதை நீங்க நெகட்டிவாகவும் எடுக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுக்கலாம். பட் பொதுவாக நான் ரெண்டுக்குமே கொடுத்துருக்கேன். சரியா? ஆனா ஒரு கேண்டிடேட்டா நீங்க என்ன பாசிட்டிவ் மேனர்லாம் எடுக்கணும். புரியுதுங்களா? அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்குள்ள என்ன நமக்கு இனிக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா நீங்க பாசிட்டிவ் சைடு எடுத்தீங்கன்னா என்ன இந்தியா அப்படி வருது இப்படி வருது அப்படிங்கிற சொல்லலாம். நான் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். பட் நீங்க என்ன ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் கொடுக்கணும். பெரும்பாலும் நம்மளுடைய அப்ரோச் அப்படிங்கிறது என்ன நான் முதல்ல என்ன வளர்ச்சியடைந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுல தான் என்ன ஆரம்பிச்சிருப்பேன். சரியா? அதுக்கு அடுத்தா என்ன ரெண்டாவது அண்டர்டெவலப்ட் எக்கனாமி அப்படிங்கிறது வந்திருப்பேன். கடைசி கன்க்ளூஷனை பார்த்தீங்கன்னா என்ன இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து டெவலப்டு எக்கனாமிக்கும் டெவலப்பிங் எக்கனாமியான பொதுமையான கூறுகள் அப்படிங்கிறது காணப்படுகிறது தெரியும் அப்படிங்கிறத முடிச்சிருப்போம். அப்போ இப்படி தான் நம்ம ஒரு கொஷினையோ ஆன்சரையோ அப்ரோச் பண்ணணும். சரியா? இதில் மெயின் அப்படிங்கிறது படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கேள்வியை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த கொஸ்டினோட டிமாண்டை மீட் பண்ணுறோமா, திருத்தருடைய பார்வையிலிருந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதான். மற்றபடி வேற பெரிய அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை. பயங்காட்டுவாங்க எல்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிலபஸ் இருக்குது. அப்ரோச் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ரிட்டனில் நீங்கள் அடுத்தடுத்த ஒவ்வொரு டெஸ்ட்லேயே கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வெறும் 66 போஸ்ட் தானே, அதனால் என்ன ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. இப்போதைக்கு நமக்கு நியரஸ்ட் எந்த எக்ஸாமினேஷனுமே கிடையாது. சரியா? குரூப் 2 மேலே தான் கால் ஃபரே வரப்போகுது. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண 66 போஸ்ட்டில் கிளியர் பண்ண நம்ம ஒரு 3000-4000 போஸ்ட்டில் 1:10 ரேஷியோவில் தாராளமாக கிளியர் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலாம். குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் கிடையாது. அதில் வந்து என்னென்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். சரியா? அது ஒரு வாரத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்திங்கன்னா என்ன நம்மளால் அந்த இதையும் டெவலப் பண்ணிக்க முடியும். ரைட்? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அந்த இருந்தால் கேளுங்க சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ வந்து என்னென்னா முழுக்க
எக்ஸாமினேஷன் எப்படி எதிர்பார்க்க அப்படிங்கிறத மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி கொடுப்பேன். அந்த டெஸ்ட் போர்ஷனுக்கு ஏற்றதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். சந்தேகம் எதுவும் இல்லையா? ஏதாவது சந்தேகம், சின்ன சந்தேகம், பெரிய சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அவ்வளோதான், கிளாரிஃபை பண்ணிடலாம். சந்தேகம் இருக்குமே கண்டிப்பாக, இல்லாமல் சும்மா கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருந்திருக்கான் எதுவுமே இல்லாமல், ஒருத்தர் குதிரையில் வந்திருக்கான். குதிரையில் வந்தவன்ட்டு நடந்து போகிறேன், எனக்கு செருப்பு இல்லை அப்படின்னே செருப்பை கொடுக்கணுன்னே செருப்பு வாங்கிட்டான். சரியா? வெயில் அடிக்குது, தொப்பியை கொடுக்கணுன்னே என்ன தொப்பியையும் வாங்கிக்கிட்டான். சரியா? அடுத்து அவனுக்கு குதிரையை கேட்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. திரும்ப குதிரையை என்ன கேட்டிருக்கான். குதிரையை கேட்டதுக்கு அடிச்சிட்டான். குதிரையை அவன் ஏன் அடித்தான்னா, நீ எதுக்கு எல்லாத்தையும் கேட்குற அப்படின்ன ஒன்று, இல்லை இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, கேட்டிருந்தா அதையும் கொடுத்துருப்பீங்களோ, குதிரையும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற கேட்டேன். சந்தேகம் தான் கேளுங்க. சின்ன சந்தேகம் பெரிய சந்தேகம்லாம் எதுவும் கிடையாது. சந்தேகம் இருந்தால் கேட்டுருங்க, அது வாட் எவர் இட் இஸ். சரியா? அப்ளை பண்ணுறதுல சந்தேகம் இருக்கும், அது மெமோ வந்ததுக்கு அப்புறம் நானே பார்த்து சொல்லிடுறேன். இன்றைக்கி மெமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரதுக்கு அப்ளை பண்ணதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்ளிகேஷனில் எதையெல்லாம் கிளைம் பண்ணீங்களோ அதெல்லாம் டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா போதும். மற்றபடி வேறு புதுசாக கான்ட்ரவர்சிலாம் எதுவுமே இல்லை. பட் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா இது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த டிஎஸ்பி அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹைட் இது. மற்றபடி வேறு புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. வேறு பெரிய இது எதுவுமே இருக்காது. அது டாக்டர் சர்டிஃபிகேட் ஹைட் எவ்வளவு, வெயிட் இது எவ்வளவு அப்படிங்கிறது டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு அது அவங்களே ஃபார்மெட் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மெட் என்ன நம்ம ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு சந்தேகம் இல்லை? ஓகே, I will wind up the classes.